அவர் நமக்கு முன்னால் வச்சிருக்கிறதான கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறைவேற்றுறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. நம்ம மனசு அது ஏற்றுக்க மாட்டேங்குது. அவர் இருக்கிறார், அவர் ரட்சிக்கிறார், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவர் பாட்டு படிக்கணும், அவர் அப்படி போயிடணும், அப்படி வரணும், இப்படி வரணும், அப்படி வரணும், அப்புறம் பரலோகம் திறக்கணும், நான் போயிடணும். இதுதான் பொதுவான அபிப்பிராயம், பொதுவான நம்பிக்கை, பொதுவான எதிர்பார்ப்பு. சபைகளிலே டீல் பண்ணினால் ஜனங்கள் மனமடிவாகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குமானால், இது இங்கே டீல் பண்ணாட்டி தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேசாவிட்டால் அவர் யார்கிட்ட பேசுவார்? பிறகு சினிமா தியேட்டர்லையும் கள்ளு கடையிலையுமா டீல் பண்ணுவார்? அவருடைய பரிசுத்தவான்கள் நடுவில் தானே டீல் பண்ணுகிறார். ஒரு காலத்தில் சில கட்டளைகளை கைக்கொள்வது எனக்கு கடினமான காரியமாய் இருந்திருக்கலாம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஃபெயில் ஆகித்தான் நாம் வந்திருக்கிறோம். நான் ஃபெயிலே ஆகலைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை படிப்பில் ஃபெயில் ஆகாமல் வந்திருக்கலாம், மேற்படிப்பு வரைக்கும். பட் லைஃப்ல ஒவ்வொருவரும் பலவீனர்கள், ஃபெயில் ஆயிருக்கிறோம். ஆராதனை முடிந்தால் அந்த வாரத்தில் ஒரு பெரிய கண்டத்தை தாண்டினது போல இருக்கிறது அநேகருக்கு. அவருடைய உள்ளம் அப்படி திருப்தியா இருக்குது. அப்பா முடிஞ்சா, இந்த வாரம் முழுவதுக்கும் இனி அடுத்த வாரம் தாண்டா, ஆளை விடுறா. ஒரு ஏதோ ஒரு கண்டத்தை தாண்டினது போல, ஒரு பெரிய ஆபத்தை தாண்டினது போல அப்படி இருக்கிறது அல்லவா? இருக்கிறதுலையே சின்ன சங்கீதம் எதுடான்னு பார்த்து பொறுக்கி எடுத்து அந்த சங்கீதத்தை காலையில் வாசிச்சு விட்டுட்டு, பாடம் முடிஞ்சிச்சு, பாடும் முடிந்ததுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஊரில் உலகத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் உள்ள கொண்டு வந்து கொட்டி, அதுக்கப்புறம் தேவ பிரசன்னம் வரணும்னு விரும்பினா எவ்வளவு கடினமான காரியம், கஷ்டமான காரியம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதலை நாம் காட்டுவோமானால் அதை விட ஒரு தரமான செயல் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கீழ்ப்படியாமையை காட்டாமல் இருக்கிறதுனால் தானே முரட்டாட்டமும் வம்பும் சண்டையும் ரண்டகம் பண்ணுதலும் வருகிறது. என்னுடைய விருப்பம் இது என்று சொல்லும் பொழுது நீ அதை நிராகரிப்பாயானால், என் வேதத்தை நீ அறியாமல் நிராகரிக்கும் போது நீ உன் முதுகை காட்டுகிறாய் என்று அர்த்தம். அது நிமித்தம் உனக்கு ஆபத்து வரும்போது நீ என் முகத்தை தேட ஆரம்பிக்கிறாய், என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறாய். அப்ப இந்த ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் பார்க்காமையா இருக்கிறாரு? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஆராதனைக்கு வரும் பொழுது அந்த ஆராதனை நேரத்தில் உனக்கு சந்தோஷத்தில் தேவன்தான் வேண்டும் என்று சொல்லுகிறாய். ஆராதனை முடித்து உன் வாழ்க்கையை ஒரு வாரம் முழுவதும் கழிக்கும் போது எனக்கு அவர் வார்த்தை துணிகரமாய் தேவையில்லை என்று சொல்லி உன் வழிகளில் நீ நடக்கிறாய். அது உனக்கு இன்பத்தை கொடுக்கிறது. தற்காலிக அற்பமான அந்த இன்பம். பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் ஒருவன் மாத்திரம் பரிசை பெறுகிறான், நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்ங்கிறான். கொஞ்சம் தப்பா ஓடணும்னா டிஸ்குவாலிஃபை. ஃபர்ஸ்ட் வந்தாலும் கூட he is disqualified. சட்டப்படி மல்யுத்தம் பண்ணினால் ஒழிய முடிசூட்டப்பட மாட்டான். அப்ப அவர் லைஃப் எவ்வளவு கேர்ஃபுல்லாய் வாழ வேண்டிய வாழ்க்கை. லூஸாக வாழ்கிற மக்கள் என்ன செய்வார்கள்? இன்று நீ பிழைத்துக் கொள்ளலாம், இன்று நீ தப்பித்துக் கொள்ளலாம், இன்று நீ ஓடி போகலாம், இன்று உனக்கு நீதான் ராஜா. தேவனுக்கு முன்பாக நீ நிறுத்தப்படுவாய், அப்பொழுது கூஜாவாய் மாறி போய்விடுவாய். இது சத்தியம். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவன் அவ்வளவு நாள் செஞ்சதான அக்கிரமங்கள், அநியாயங்கள், அட்டகாசங்கள், பாவங்கள், பொய்கள், பித்தலாட்டங்கள், காம இச்சைகள், சகல நாச மோசங்கள் எல்லாத்தையும் நான் மறக்கிறேன்ட்டார், மறந்துடுறேன்ட்டார்.
பா. சேர்ந்து வசன பண்டிகையை கொண்டாடலாமா? ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ காஸ்பல் டிமாண்ட் என்கிறதான ஒரு தலைப்பில் பல காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இட்ஸ் அ வெரி ஹார்டு டீச்சிங், வெரி ஹார்டு மெசேஜஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஈஸி திங். ஆக எல்லாரும் ஈஸியாக வந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ட்டு தான் எல்லாருடைய ஒரு ஆசையும் கூட. ஆனால் அவர் என்ன சொன்னார், என்ன சொல்லுகிறாருங்கிறத கூர்ந்து கவனிக்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, பொறுமையும் இல்லை. நான் இப்படித்தான் இருப்பேங்கிற மாதிரி ஒரு செட்டப்பு வச்சுட்டு நம்ம போகிறதுனால முடிவில் அவர் நான் மாற்ற மாட்டேன்னு அவர் உட்கார்ந்துட்டார்னா என்ன தான் செய்கிறது? நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமும் ஒரு ஆபத்தாக அது மாறிவிடுகிறது. அவர் ஏன் அப்படி சொல்லுவார், நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லுவார்னா, நமக்கு நிறைய நேரம் கொடுத்து வச்சிருக்கிறார். நேரம் கொடுக்காம ஒன்றும் சொல்லலை, நேரம் கொடுக்குறார். அந்த நேரத்தில் நம்ம கவனிக்கணும்னு விரும்புகிறார். அந்த நேரம் கொடுத்து நம்மோடு பேசி பொறுமையாய் பேசுகிறது அவருடைய அன்பு. அது அவருடைய அன்பு. நம்மேல் வச்சிருக்கிறதான பைத்தியகாரத்தனமான பாசம். அல்லேலூயா. ஒரு விதத்தில் பைத்தியக்காரர் தான் ஆண்டவரும், தப்பா சொல்லலை. நம்மேல் வைத்திருக்கிற அன்பில் அப்படி அவர் இருக்கிறார். நான் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்ல, he is mad after us in love. அது ஏன்னா அதுக்கு பதில் இல்லை. அது புரிஞ்சிக்க முடியுதா? முடியாது. இது புரிஞ்சிக்கவும் முடியாது, அவர்கிட்ட பதிலும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமை. நம்ம காது கொடுத்து கேட்குறதோட நமக்கு நிறுத்திடுறோமே ஒழிய, அநேகர் அதை உணர்ந்து அதை ருசிக்கிறதான அனுபவத்துக்குள்ளான அந்த பக்குவத்துக்குள்ள நம்ம பரிபூர்ணமாக வரலை. அந்த அன்புக்குள்ளாக நம்ம வந்துட்டோம்னா அவர் காஸ்பல் டிமாண்டு கொடுக்கறது ரொம்ப எளிதாக இருக்கும், அது கடினமாக தோணாது. திஸ் இஸ் தி ப்ராப்ளம். பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குது. அவர் பைத்தியக்காரத்தனமான அன்பை நம்ம மேலே அள்ளி கொட்டுறதை நம்ம புரிஞ்சிக்க முடியாத பக்குவத்தில் நம்ம இருக்கிறபடினாலே அவர் நமக்கு முன்னால் வச்சிருக்கிறதான கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறைவேற்றுறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. நம்ம மனசு அது ஏற்றுக்க மாட்டேங்குது. அவர் இருக்கிறார், அவர் ரட்சிக்கிறார், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவர் பாட்டு படிக்கணும், அவர் அப்படி போயிடணும், அப்படி வரணும், இப்படி வரணும், அப்படி வரணும், அப்புறம் பரலோகம் திறக்கணும், நான் போயிடணும். இதுதான் பொதுவான அபிப்பிராயம், பொதுவான நம்பிக்கை, பொதுவான எதிர்பார்ப்பு. கரெக்ட். ஆனால் உண்மையாகவே நாம் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி நாம் வாழணும், அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அவருடைய அன்பை ருசித்து உள்ளே போயிடுச்சுன்னா அவருடைய கட்டளைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல, பாரமானவைகளாய் தெரியாது. ஒரு சின்ன உதாரணம், நம்மளால் அவரை போல பரிபூர்ணமாக எல்லாரையும் மன்னிக்க முடியுதா? இந்த சப்ஜெக்ட் இங்கே டீல் பண்ணாட்டி வேற எங்கே டீல் பண்ண சொல்கிறீங்க? சினிமா தியேட்டர்லையா? சபைகளிலே டீல் பண்ணினால் ஜனங்கள் மனமடிவாகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குமானால்
இது இங்கே டீல் பண்ணாட்டி, தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேசாவிட்டால் அவர் யார்கிட்ட பேசுவார்? பிறகு சினிமா தியேட்டர்லையும் கள்ளுக்கடையிலையுமா டீல் பண்ணுவார்? அவருடைய பரிசுத்தவான்கள் நடுவில் தானே டீல் பண்ணுகிறார். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் நடுவிலே உலாவி அவர் வாசம் பண்ணுகிறார்னு சொல்லும்போது சந்தோஷமாய் அல்லேலூயா சொல்லுகிறோம். அது நமக்கு ஆசையாக இருக்குது, நமக்கு ஆனந்தமாக இருக்குது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே உலாவி நியாயம் விசாரிக்கிறார் என்கிற ஒரு வார்த்தை கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிறது போல, ஒரு நாணயத்துக்கு 2 சைடு இருக்கிறது போல, நாம் எப்போதும் குறிவைக்கக்கூடிய ஒரு சைடு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கண்டிப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய கட்டளைகள், அவருடைய உண்மை, அவருடைய நேர்மை, பெண்டாகாமல் அவருடைய நியாய தீர்ப்புகள், இவைகளுக்கு நாம் அதிகமாக பயப்பட வேண்டாம். இவைகளுக்கு தான் அதிகமாக பயப்பட வேண்டாம். இவைகளுக்கு நாம் அதிகமாக பயப்படும் பொழுது அவருடைய கட்டளைகள் கைக்கொள்வதற்கு நமக்கு லகுவாக மாறிவிடும். அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் தானாகவே அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், தானாகவே. அதனால தான் ஹார்டு டீச்சிங்கை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் முன்பாக பைபிளில் எழுதி கொடுத்துட்டார். திரும்ப அது ஆவியானவர் நமக்கு முன்பாக வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதில் கடினமான காரியம் என்று எண்ணிவிடாதபடிக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அவர் அதை செய்கிறார். ஒரு காலத்தில் சில கட்டளைகளை கைக்கொள்வது எனக்கு கடினமான காரியமாய் இருந்திருக்கலாம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஃபெயில் ஆகித்தான் நாம் வந்திருக்கிறோம். நான் ஃபெயிலே ஆகலைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை படிப்பில் ஃபெயில் ஆகாமல் வந்திருக்கலாம், மேற்படிப்பு வரைக்கும். பட் லைஃப்பில் ஒவ்வொருவரும் பலவீனர்கள், ஃபெயிலாக இருக்கிறோம். பலனில்லாத நேரங்கள் நாம் அவருக்கு பயந்து, அவருடைய கட்டளைகளுக்கு பயப்பட 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 அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு லேசான காரியமாய் மாறிவிடுகிறார். அப்படி லேசான காரியமாக மாறுமானால் அந்த சந்தோஷமும் அதிகரித்து கொண்டே போகும். தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவு ஸ்ட்ராங்காகி கொண்டே போகும். இன்று ராத்திரி ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் எல்லாம் நானா நானா என்று கேட்ட பொழுது ஒரே ஒரு சீஷன், ஆண்டவருக்கு அன்பான சீஷன் என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பெயர் என்ன? ஆண்டவருக்கு அன்பான சீஷன். அப்ப அந்த அன்பான சீஷனுக்கு பயம் இல்லை பாருங்க. அப்ப அவன் கேட்ட கேள்வி வித்தியாசமான கேள்வியா இருக்கிறது. அது யாரு ஆண்டவரை உம்மை காட்டி கொடுப்பது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. 2 கேள்வி, சீஷர்களுக்குள்ளேயே வித்தியாசங்கள். சீஷர்களுக்குள்ளேயே பூரண அன்பு பயத்தை வெளியில போட்டுரும். புறம்பேன்னா தூக்கி வெளியில போட்டுரும். பயத்தை கொண்ட குப்பத்தட்டில் போடு. எனவே பவுலடிகள் இந்த பலவீனத்தை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதனால அவர் ஒரு சபைக்கு எழுதும் பொழுது, நான் எந்த சபைன்னு சொன்னால் உடனே கீழே பைபிளில் பார்த்துருவீங்க, அதை தெரியும், விட்டுருவீங்க நான் சொல்கிறத. ஒரு சபைக்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின்
அன்பின் அகலம். நீங்கள் ஈஸியாக பிடிச்சிட்டீங்க அந்த வசனம். அன்பின் அகலம், ஆழம். ரொம்ப சர்வசாதாரணமாக ஆழம் நீளம்னு சொல்லிடுறோம். கொஞ்சம் பொறுமையாக சொல்லி பாருங்க. கிறிஸ்துவின் அன்பின் அகலமா, சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னது. நம்ம அந்த ஸ்டேஜ் வரல. வசனம் கேட்குற ஸ்டேஜோட நின்றுட்டோம். உண்மையா நெஞ்ச தொட்டு பார்த்தா அதுதான் உண்மை. யாரையும் குற்றப்படுத்துகிறதுக்கு இங்கே இல்லை. கேட்டுட்டு போயிடுவோமே ஒழிய நம் வாழ்க்கையில் இது நிறைவேறலை. இந்த வசனம் நிறைவேறலை. அதனால தான் ஆராதனைகளை அசட்டை பண்ண தோன்றுகிறது, ஆராதனைகளை மிஸ் பண்ண தோன்றுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை ஆராய்ச்சி செய்வது கடினமான காரியமாய் தோன்றுகிறது. சின்ன குழந்தையிலேருந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கிறது. சண்டே கிளாஸில் பைபிளை படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி சொன்னாலும் சண்டே கிளாஸோடு அது முடிஞ்சு தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும் பொழுது உலகத்தில் பல காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறபடினால் தேவனுடைய அன்பு நம்மை விட்டு விலகி போகிறது. நல்ல மக்கள் தான் நாம், கெட்டவர்கள் அல்ல. ஆனால் தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படவில்லையே. ஆண்டவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தை நாம் இன்னும் சுமக்கவில்லையே. நாம் சுமக்கிற பாத்திரங்களாய் மாறி போகவில்லையே. லைட்டா ஆராதனை எங்கேயாவது இருக்குதா? லைட்டா போயிடலாம். எல்லாமே குறைவாய் இருக்கும்போது நேரத்தையும் குறைச்சி விட்டாங்க. உள்ளத்தில் தேவனுடைய அன்பு நமக்குள் குறைவு, ஆண்டவருடைய பரிசுத்தம் குறைவு, நீதி குறைவு, எல்லாம் குறையும் போது ஆராதனை நேரமும் குறைவு. அப்படி ஒரு குறுகிய ஒரு சின்ன சர்வீஸ், அவ்வளோதான். சின்ன சர்வீஸ் சில நேரங்களில் இருக்க வேண்டியதுதான். கால ஆராதனைன்னு வரும்போது 5:30லேருந்து 6:30ன்னு ஆராதனை ஒவ்வொரு புதன்கிழமையும் இங்கே வச்சிருக்கிறோம். ஒரு 5 மணி நேரம் காலையில் ஆராதிச்சா என்ன ஆகிறது? அது ஒரு ஷார்ட் சர்வீஸ். அதுபோல நம்முடைய பர்சனல் டைம் குறைகிறது. தேவனிடத்தில் நாம் செலவிடுகிற ஜப நேரமும் குறைவுபடுகிறது. வேதத்தை வாசிக்கிற நேரம் குறைத்து கொண்டோம். குடும்ப ஜபம் குறைகிறது. குடும்ப ஜபம் இல்லாமலே போகிறது. ஆராதனை முடிந்தால் அந்த வாரத்தில் ஒரு பெரிய கண்டத்தை தாண்டினது போல இருக்கிறது அநேகருக்கு. அவருடைய உள்ளம் அப்படி திருப்தியாக இருக்குது. அப்பா முடிஞ்சா இந்த வாரம் முழுவதுக்கும் இனி அடுத்த வாரம் தாண்டா, ஆளை விடுறா. ஒரு ஏதோ ஒரு கண்டத்தை தாண்டினது போல, ஒரு பெரிய ஆபத்தை தாண்டினது போல அப்படி இருக்கிறது அல்லவா? உண்மைதானே? ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் அலசி பார்ப்போமாக. நாளுக்கு நாள் விருத்தி அடையும் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கூடுமான மட்டம் உலக வேலைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் நாம் தேவனை தேடுவோமானால் அவருக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருப்பான். அதுதான் உண்மை. அந்த நெருக்கமாக அவரோடு கூட இருக்கிறதுல வரக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒரு துளி கூட கிடைக்காது. எங்கேயுமே கிடைக்காது. ஆவியானவர் அதை மறுபடியும் நோக்கி ஞாபகப்படுத்துகிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். இது அடிக்கடி நம்முடைய காதுகளில் விழணும். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அகற்றி கொண்டு போகிறார்.
பூரணப்படுத்துகிறதற்கு கொண்டு போகிறார். எனவே அவருடைய ஆலோசனைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொள்வோமாக, மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. சில நேரங்களில் பைபிள் வாசிக்க முடியாது. காலையில் எந்திரிச்சு வாசிக்க முடியும், அதுக்கப்புறம் வேலைகள் வரும். ப்ராக்டிக்கல் லைஃப் அது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிறது தியரட்டிக்கலாக இருக்குது பாஸ்டர். ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் எவ்வளவு சங்கடங்களை வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அந்த டிசிப்ளின் வரமாட்டேங்குது. உண்மை உண்மை, அதில் ஒரு தப்பும் இல்லை நீங்கள் சொல்கிறதில்ல. அந்த மாதிரி நேரங்களில் வேறு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி, நான் அப்படித்தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, நானும் அப்படித்தான் கண்டுபிடிப்பேன். உங்களுக்கு என்ன தொல்லைகள் வருகிறதோ, சங்கடங்கள் வருகிறதோ, எனக்கும் அதே தொல்லைகள் தானே. எனக்கும் அதே தொல்லைகள், சரீரத்தில் தொல்லைகள், வேலைகளில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்கத்தான் எல்லாருக்கும் இருக்குது. ஏதாவது இன்னொரு வழியை கண்டுபிடிச்சி அந்த லிங்கை விட்டுறாதபடிக்கு காப்பாற்றிக்கொள்ளும். என்னிடத்துல ஒரு சின்ன கேட்ஜெட் ஒன்று இருக்கிறது, ஆடியோ பைபிள் கேட்ஜெட். துணுண்டு தான், ரொம்ப அழகாக இருக்குது. செயின் போட்டு ஒரு அழகாக போட்டு சுற்றலாம், ஐடி கார்டு மாதிரி. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி பண்ணி சில நேரங்களில் அதை ஆன் பண்ணி விட்டுருவேன். அது வாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். மற்ற நேரங்கள் எல்லா காரியங்களும் முடித்தோடனே கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது கேட்க 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 தேவன் யார் என்பது என் உள்ளத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவர் யார்? என்னுடைய ஜபங்களே மாறி போகிறது. யாராவது டெலிஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லும் பொழுது நான் இந்த பிரசன்னத்தோடு இருந்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜபமே மாறி போகிறது. நேராக அவர்கிட்ட போய் பேசிட்டு நீங்கள் செய்கிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த பிரசன்னம் அப்படி கொண்டு போகுதே. இதை நீங்கள் அனுபவியுங்கள், நீங்களும் அனுபவியுங்கள். இருக்கிறதுலையே சின்ன சங்கீதம் எதுடான்னு பார்த்து பொறுக்கி எடுத்து அந்த சங்கீதத்தை காலையில் வாசித்து விட்டுட்டு பாடம் முடிஞ்சிச்சு, பாடும் முடிந்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊரில் உலகத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து கொட்டி அதுக்கப்புறம் தேவ பிரசன்னம் வரணும்னு விரும்புனா எவ்வளவு கடினமான காரியம், கஷ்டமான காரியம். உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ரொம்ப கஷ்டம். இந்த புஸ்தகத்தை ஒரு 4 நாள் தொடாமல் அப்படியே வச்ச இடத்துல வச்சுருந்தா அது மேலே டஸ்ட்டு படியும். ஒரு 2 நாளுக்குள்ளே அது டஸ்ட்டை எடுக்கிறது ஈஸி. இது ஒரு 5 வருஷம் அப்படியே இருந்து அதை டஸ்ட் பண்ணோன்னா நம்ம கையால் இப்போ எடுக்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் சங்கடப்படுவோம். க்ளவுஸ் யூஸ் போட்டு தான் எடுக்கணும், நமக்கே கஷ்டமாக இருக்கும். என்னப்பா இது எப்படி தொடுறது அப்படின்னு. அது போல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஊர் உலகத்தில் நம்ம சுற்றுறோம் பாருங்க, தவிர்க்க முடியாது. நான் சொல்கிறது நியாயமாக பேசுகிறேனா இல்லை அநியாயமாக பேசுகிறேனா? நியாயம்தான். வேலைகளுக்கு போகிறோம், அதை செய்கிறோம், ஆளுகளோட பேசுகிறோம், தண்ணிக்காரனோட சண்டை வருது, பால்காரனோட திடீர்னு சண்டை வருது, இது வருது, அது வருது, பணப்பற்றாக்குறை, அது எப்பா என்னென்னமோலாம் இருக்கு. அவ்வளோத்தையும் செய்யணும், கடமை செய்ய முடியாதே. இதனால் மைண்டை நிரப்பும் போது தேவ பிரசன்னத்தை மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஜபமும், 10 நிமிஷம் தாண்டதே பெரிய பாக்கியம். ஒரு துணுண்டு சங்கீதத்தை வாசித்து பாட முடிஞ்சதுன்னு சொன்னால் தேவன் மேல் நம்முடைய சிந்தை எப்படி போகும்? போகாது. எனவே பிரசங்கத்தை கேட்கவும் ஆராதிக்கவும் வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அந்த பிரசன்னத்தையும்
அவரை என்ஜாய் பண்ண வேண்டும் என்பதை ரொம்ப விரும்புகிறார். அவர் ரொம்ப ஆசைப்படுகிறார். we must enjoy God. வேற வழியை கண்டுபிடிச்சிடணும். என்னானாலும் எந்த குப்பை உள்ள வந்தாலும் முதன்மையான இடம் அவருக்கு தான்ங்கிற மாதிரி இருக்கணும். குப்பையை வெளியில் போடுறது எனக்கு லேசான காரியமாக இருக்கணும். என் தேவனை வெளியில் போடுறது எனக்கு லேசான காரியமாய் தோணக்கூடாது. நீங்கள் என்ன உங்கள் அபிப்பிராயத்துக்கு சொல்லி காட்டுங்களேன். எதை இழந்தாலும் நான் குப்பையை ஈஸியாக வெளியில் போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கணும். என் தேவனை நான் வெளியில் போடக்கூடாது. ஹல்லேலூயா. வேணும்னா ஒரு கேட்ஜெட்டு எங்கேயாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஆடியோ பைபிள்ஸ் கிடைக்கிது. ஆடியோ பைபிள் கிடைச்சோன்னே அதுதான்னு சொல்லி புஸ்தகத்தை இங்கே மூட்டை கட்டி விட்டுறாதீங்க. இது போக மற்ற நேரங்களில் எப்படியாகலும் அவருடைய சமூகத்தை தக்க வைத்து கொள்ள ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த யுக்தியையும் அந்த மூளையையும் அந்த மெத்தட்ஸையும் உங்களுக்கு கொடுக்கணும். நான் சொன்னதுனால அல்ல, நான் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். என்ன சொல்ல வர்றீங்க? நான் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். என் மெத்தட் தான் எல்லாருக்கும் உதவுன்னு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு உபாயத்தை கண்டுபிடிங்க. சின்ன டப்பா வச்சுட்டு அதில் ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கட்டும். சமையல் பண்ணும்போது இந்த ஆராதனை பாடல்களை போடுங்க. நிறைய பேர் இப்படி பண்ணுறீங்க, சந்தோஷம், பண்ணுங்க. அந்த அபிஷேகம் உங்களோட இடைப்பட ஆரம்பிக்கும். அதில் வசனங்களை போடுங்க. ஆடியோ பைபிள் சிப்ஸ் இருக்குது, போட்டு விட்டால் அது பாட்டுக்கு மத்தையிலேருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியாமல் புதிய ஏற்பாட்டை எத்தனையோ முறை நீங்கள் வாசிக்காவிட்டாலும் கேட்காவது செஞ்சுருப்பீங்க. அல்லேலூயா. அவர் யார் என்று அவரை படிக்க அவருடைய புஸ்தகத்தை படிக்கத்தான் அவர் யார் என்பது தெரியும். நம்முடைய உள்ளம் அவரோடு சம்பாஷிக்க ஆரம்பிக்கும். அவர் பேசும்போது நம்முடைய உள்ளம் திருப்பி பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். அவர் பேசும்போது அவர் நாம் படிக்கிறது மூலமாய் பேசுவார். அவருடைய வசனங்களை நாம் கேட்பது மூலமாய் அவர் நம்மோடு பேசுவார். அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல்களை கேட்கும்போது அவர் நம்மோடு பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய புதுப்பிக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி பதில் சொல்லும். விருப்பம் இருக்குதா? பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என் ஆவி உயிர்ப்பித்தார் அல்லவா? இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி பதில் சொல்லும். என்ன பதில் சொல்லும்? அவர் பேசும் பொழுது அவருக்கு என்ன பதில் சொல்லும்? அவரோடு ஒத்துப்போகிற பதில் சொல்லும். உதாரணம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் உடனே நம்முடைய உள்ளம் என்ன பதில் சொல்லுதுன்னா, அப்பா நீங்க தான்ப்பா பரிகாரி, எனக்கு குணப்படுத்துங்கப்பா. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் யெகோவா மெக்காதீஸ் என்று சொல்லும்போது அவர் பேசும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன பதில் சொல்லும்? ஐயா, பரிசுத்தத்தில் குறைவா இருக்கிறேன் ஐயா, ஒரு விசை என்னை பரிசுத்தத்தில் பூர்ணப்படுத்தும். திருப்பி பதில் சொல்லுது. சோ அவர் பேச நாம் திருப்பி பதில் சொல்ல காலத்தை இப்படியே செலவழித்தால், ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு உபாயத்தில் காலத்தை செலவழித்தால் நமக்கு எவ்வளவு லாபம், எவ்வளவு லாபம். ஆடியோ பைபிள் ஏனோக்கு கிட்ட இருந்துச்சான்னு கேட்கப்படாது. ஏனோக்குன்னா யாரும் தெரியலையே, பால்காரரா? ஏனோக்கிட்ட ஆடியோ பைபிள் இருந்துச்சா கேட்கப்படாது. அவன் என்ன உபாயத்தை கண்டுபிடிச்சு அவரோட உறவாடிட்டு இருந்தானோ எவனுக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்கள் அன்னைக்கு ஏனோக்கு காலத்தில் இல்லைங்கிறதுக்கால எவனும் இன்னைக்கு ஏனோக்கு மாதிரி வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உபாயங்களை, தொழில்நுட்பங்கள் வரும்பொழுது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே உபாயங்களையும் பயன்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு முக்கியமாக தெரிவார் என்று சொன்னால், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்வது உண்மையானால், உபாயங்கள் கண்டுபிடிக்கிறது எனக்கு பிரதானமான காரியமாக மாறிவிடும், முக்கியமான காரியமாய் மாறிவிடும். எவன் இந்த ஒரு வாசல் அடிச்சா இன்னொரு வாசல் திறக்கிறதுக்கு சில பூச்சிகள் போயிட்டு இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நான் சில விளையாட்டுகள் நம்மெல்லாம் விளையாண்டுருக்கோம். நேர கையை வச்சிடுறது. நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, சில நேரங்கள் இந்த டேப் சிங்கில் சில எறும்பு போயிட்டு இருக்கும். திடீர்னு தண்ணியை திறந்து விட்டால் அது மாண்டு போகும்.
யாருக்காவது அந்த அனுபவம், அந்த இறக்க குணம் இருந்துச்சான்னு தெரியல. திடீர்னு திறந்து பாவம், அதுக்கெல்லாம் சிங்கில் என்ன பண்ணோம், விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம பல்லு விளக்குறதுக்கு தபால்னு திறந்து விட்டுருவோமா, நம்ம கண் எதிர பரிதாபமாக அந்த தண்ணிக்குள்ளே போய் அடிபட்டு செத்தே போயிடுறது. அப்போ கொஞ்சம் லேசாக திறந்து விட்டு, போ போ, நான் அந்த ஒரு பைத்தியம், நான் அந்த மாதிரி பண்ணுறது வழக்கம். அது பாவமாக இருக்குது, இத்தினூண்டா இருக்கா, போ போ போ, பாவம் தெரியாமல் விளையாடுதுங்க. அப்போ யோசித்து பார்ப்பேன், சர்வ வல்லவருக்கு முன்பாக நாமும் அப்படி தானே. நானே ஒரு இந்த பொல்லாதவன், அந்த குணம் ஒன்று இருக்குது, போ நீ போ, அங்கே போய் உனக்கு விளையாட இடம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்போ என் தேவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த கை வச்சு, விரலை வச்சோ கை வச்சோ ஏதோ இலைய வச்சோ அப்படி வைப்பேன், ஏறிக்கோ மேலே, அது ஏற மாட்டேங்க. அது மறுபடியும் வேறு வழியாக பார்த்துட்டு போகுது. நீ டைமை வேஸ்ட் பண்ணுற, அப்போ நான் திறப்பேன், அப்புறம் மாண்டு போவேன். ஏற சொன்னால் ஏற மாட்டேங்குது. என்ன நினைக்குதுன்னு தெரியல, விரலை வச்சா விரல் மேலே ஏற மாட்டேங்குது, உடனே அடுத்த டைரக்ஷனுக்கு போயிடுது. அது என்ன நினைக்குதுன்ட்டு நான் நினைக்கிறேன்னா எனக்கு தெரியாது, அது ஒன்றும் என்கிட்ட பேசலை. இது அடைபட்டா என்ன, வேற உபாயத்தில் வேற வழியில் போய் நம்ம தப்பிச்சுக்கலாம். இத்தினூண்டு எறும்புக்கு இத்தினூண்டு மூளை அவ்வளவு வேலை செய்யுதுன்னா, இவ்வளவு படித்தவங்க நம்ம, இவ்வளவு ஞானம் நிறைஞ்ச நம்ம, ஆண்டவரை தேடுறதுக்கு வேற உபாயங்களை நம்ம தேடாமல் இருக்கிறது எவ்வளவு தப்பு. கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன், கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்களேன். கரெக்டு தானே? நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, அன்னைக்கு பாடு முடிஞ்சது, தடை வந்துச்சா, அல்லே லூயா, ஆளை விடு, முடிஞ்சு போச்சு, நம்ம காரியத்தை செய்வோன்ட்டு ஓடுறோம். ஆனால் அதல்ல. ஸோ இந்த காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு விட்டு விடுகிறேன். அப்போ போன வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினது என்னன்னா, காஸ்பல் டிமாண்ட், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ரொம்ப அழகாய் ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து பேசினார். இன்றைக்கு இதை ஆரம்பித்து ஒரு இடத்துக்கு நாம் போக வேண்டும், இன்னும் சில இடங்களுக்கு போக வேண்டும். குறித்த காலத்தில் அதை கட் பண்ணிட்டு திரும்ப தொடருவோம். ஒவ்வொரு வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் அப்படியே செய்வோம். தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானால் நமக்கு மிகவும் முக்கியமான அடிப்படையான ஒரு கேரக்டர், ஒரு குணம் அவசியம். அந்த அவசியமான குணம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதாய் இருப்பானானால், நீங்களே இப்போ அழகா பிரசங்கத்தை முடிச்சிடலாம். நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய எனக்கு மனதுண்டு என்று நான் சொல்வது உண்மையானால், எனக்கு இருக்க வேண்டிய குணம் அப்படியே கீழ்ப்படிதல். இதை நாம் இந்த பாடத்தை இன்று கற்றுக்கொள்வோம். கீழ்ப்படுகிறோமா இல்லையாங்கிறது அவரவருக்கு உண்டான கேள்வி. மற்றவங்க யாரும் இன்னொருத்தனை பார்த்து அந்த கேள்வி கேட்க முடியாது. நான் என்னையே கேட்டுக்கணும், உண்மையாக நான் கீழ்ப்படுகிறேனா ஆண்டவரே அப்படின்னு. ஸோ பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஒபீடியன்ஸ் இஸ் வெரி மச் நெசசரி. கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் போதித்தார் ஒரு ராஜாவுக்கு. உங்களில் யாருக்காவது தெரியுமானால் சொல்லுங்கள். ஒரு பரிசுத்தவான் போதித்தார். ஏன் போதிக்க வேண்டிய, அது கடிந்து கொண்டு போதித்தார், கோபத்தோடு போதித்தார். இவன் செய்ய சொன்னது ஒன்று, கர்த்தர் செய்ய சொன்னது ஒன்று, கரெக்ட், இவன் செய்தது இன்னொன்று. கீழ்ப்படியாமை எவ்வளவு கோபத்தை கிளப்பிவிடும் தேவ பிள்ளைகளே. மனுஷர்களிடத்திலும் அப்படித்தான். மனுஷர்களிடத்திலேயே அப்படி என்று சொன்னால், தேவனிடத்தில் கீழ்ப்படியாமை காட்டுகிறது அவருக்கு எவ்வளவு எரிச்சலை உண்டாக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் இந்த விஷயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து போட்டீர். ஆகையால் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு
புறக்கணித்து தள்ளினார் என்று எழுதியிருக்கு. ஒரு சின்ன கீழ்ப்படியாமை ராஜ பட்டத்தையே அவன் இழந்தான். பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஒத்துக்கொண்டால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்போ அந்த தெய்வ மனுஷனுக்கு சந்தோஷமே அதை போதிக்கவில்லை. இப்போ நம்ம சபைக்கு போதிக்கிறது போல போதிக்கவில்லை. கடும் கோபத்திலே போதித்தான். கடும் கோபத்திலே அவன் அந்த கீழ்ப்படிதலை வைத்திருந்தானால் அழகாய் இஸ்ரவேலில் மகிமையான ஒரு ராஜாவாக அவன் ஆட்சி செய்திருப்பான். நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆசீர்வாதங்களை நாம் ஏன் இழக்கிறோம்? தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இரண்டாம் தரமான ஆசீர்வாதங்கள் அல்ல. நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். God does not give us a second quality blessings. And He gives us the best. நான் அதை திரும்ப சொல்லி மகிழ்கிறேன். God gives us the best. I believe. இந்த பெஸ்டை வாங்கினவர்கள் திரும்ப தேவனுக்கும் பெஸ்டாகத்தான் கொடுக்க வேண்டாம். We must give the best to God. The best thing that we can give to Him is not the best biryani. It is the best obedience to God. அவருக்கு கீழ்ப்படிதலை காட்டுகிறது தரமான செயல். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதலை நாம் காட்டுவோமானால் அதை விட ஒரு தரமான செயல் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கீழ்ப்படியாமையை காட்டாமல் இருக்கிறதுனால் தானே முரட்டாட்டமும் வம்பும் சண்டையும் ரண்டகம் பண்ணுதலும் வருகிறது. அது மனதை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. அதான் இதை குறித்து கர்த்தராகிய நம் ஆண்டவர் சொல்லுகிற சில இடத்துக்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. மத்தேயு 21:28 முதல் 32 வரை உள்ள வாசனங்கள் நாம் வாசித்து மகிழ்வோமாக. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன்தான் என்றார்கள். போதும், இதோடு நிறுத்துங்கள். இதுக்கு பிறகு வரக்கூடியதை நான் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறேன். இதோடு நிறுத்துங்க. இந்த இடத்துல இந்த காம்பினேஷனை நீங்கள் பார்க்கலாம். அன்னைக்குள்ள ஒரு கலாச்சாரம் என்னன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு ஒரு எஜமான் வேலைக்காரர்களை கூப்பிட்டு சில வேலைகளை அவர்கள் கொடுப்பார்கள். காலைதோறும் வேலைகளை கொடுப்பார்கள். போ என்று சொல்லுவார்கள். அப்பொழுது போவார்கள். அதுதான் அந்த நாட்களுக்குள்ள கலாச்சாரம். இப்போன்னா வேலை கொடுத்தாச்சு, நம்ம மரியாதையாக கரெக்டாக 9 மணினா 9 மணிக்கு அங்கே போயாகணும் அப்படின்னு இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் தான் வேலை என்னன்ட்டு நமக்கு தெரியும். இல்லை, நேற்றுக்கு வேலையை கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம். இஸ்ரவேலில் அப்படி கிடையாது அந்த நாள். அதனால தான் ஒரு எஜமான் சும்மா நிற்கிற கொஞ்சம் பேரை கூப்பிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த திராட்சை தோட்டத்து வேலைக்கு ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணிகிட்டே போனான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதான் கல்ச்சர். ஸோ ஒரு தகப்பன் இங்கே என்ன செய்கிறான்? அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். என் ஆண்டவர் எப்போதும் இந்த 2 கொண்டு போவார். இளையவன் மூத்தவன், இளையவன் மூத்தவன் சொல்லிகிட்டே போவார். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஹல்லேலூயா. ஸோ கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு, இன்னைக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குதுடா மகனே, போடான்னு. அவன் போகிறேன்னு சொன்னான், மாட்டேன்னு சொன்னான். முதல் பையன்
மாட்டேன்னு சொன்னான். என்னமோ தெரியல, மாட்டேன்னு சொன்னவன் கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு பிறகு நான் போகிறேன்னா, சரி போ. ரெண்டாவது பையனுக்கும் வேலை இருக்குது. பையனுக்கு வேலை கொடுத்ததுனால ரெண்டாவது பையனுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. வேலை இருக்குது, இன்னும் நிறைய தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது. கூப்பிட்டு அதே தான் சொன்னார். போறேன்னு ஐயா அப்படின்னு வர மதிப்பு மரியாதையோடு சொன்னான். ஐயா என்கிற வார்த்தை ரொம்ப மதிப்பான வார்த்தை. அப்போ ரொம்ப மரியாதையோட பவ்யமா சொல்லி நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போகலையா. இந்த 2 பேர்ல யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நான் பைபிள் வாசிக்கும் போது குழம்பி போயிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது இவனை பாராட்டவா இல்லை அவனை பாராட்டவா? அவன் மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். அவன் முதல்லையே மாட்டேன்னால அவன் செய்தாலும் கூட டிஸ்குவாலிஃபைடு. என் உள்ள அப்படி பேசுச்சு. இப்போ இவன் போறேன்னு சொல்லிட்டு போகாம இருந்திருக்கிறான். போறேன்னு சொன்னதுனால இவன் குவாலிஃபைடா இல்லை போகலைங்கிறதுனால இவனும் டிஸ்குவாலிஃபைடா? எதை எடுக்கிறது? இதில் ஆண்டவருடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க, நறுக்குன்னு கேட்குறாரு. நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்க, யார் தேவ சித்தத்தை செய்தான்? யார் எஜமானுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தான்னு சொல்லலை. தேவனை மையப்படுத்துங்க, தேவனை மையப்படுத்துங்க, ஆண்டவரை மையப்படுத்துங்க. யாரு அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லலை. அப்பனா நம்ம என்னென்னமோ கதையெல்லாம் கட்டுவோம். கரெக்டா அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எந்த வார்த்தை? தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் யார்? மூத்தவன் சொல்லிட்டாங்க. அதோட அவங்க சரியான பதிலுங்கிறதுனால விட்டுட்டாங்க. அது தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா திருப்பி மறுபடியும் எதையாவது ஒரு ஓமையோ எதையாவது சொல்லி அடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம சில பாடங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு எதுக்கு பின்னணி? இது ஏன் இதை சொல்றார் கர்த்தர்? சில நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் பொழுது டிஸ்கிரீட்டாக இருக்கும். அதாவது அந்தந்த இடத்துல சம்பந்தம் இல்லாதது போல வந்தது போல இருக்கும். ஆனால் ஒன்னொன்னுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசிக்கொண்டே போவார். எய்ம் என்ன? இந்த வார்த்தையை சொல்றதுக்கான எய்ம் என்ன? தி எய்ம் இஸ் டு ஷோ that John's baptism is not of God, as some say. Jesus spoke these things to shame them by the statements of the publicans and harlots, because they knew it. யோவானுடைய ஞானஸ்நானம் கொடுத்தது, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் வந்ததா அல்ல மனுஷனால் வந்ததான்னு நிறைய பேருக்கு டவுட்டு. அதில் இந்த அங்கி போட்டவர்களும் அந்த காலத்தில் வேத பண்டிதர் என்று சொல்லுகிறவர்களும் நீண்ட அங்கிகள் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்டதான வேத பாரகர்கள் அவர்களை நம்பலை. அதனால ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கேள்வி கேட்டார். ஸ்நானம் கொடுத்த இந்த ஞான ஸ்நானம் தேவனால் வந்ததா மனுஷனால் வந்ததான்னா அவன் சத்தம் காட்டாமல் இது மாதிரி ஏதாவது தடுப்பு இருந்திருக்கும் போல இருக்கு. அங்கே ஓடிட்டானுங்க. ஓடி போய் இப்போ என்னடா சொல்ல, இவர் தேவனால் வந்ததுன்னு சொன்னால் மனுஷர்கள் என்ன செய்வார்கள்? நம்மளை குற்றப்படுத்தி கல்லெறிஞ்சு விட்டுருவானுங்க. தேவனால் வரலைன்னா மனுஷர்கள் என்ன செய்வாங்க? நம்மளை குற்றப்படுத்தி மனுஷங்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களே, அப்போ நம்ம குற்றவாளிகளாக மாறிடுவோம். சரி, இது தேவனால் வந்ததுன்னு சொன்னோம்னா நீயே எடுக்கலைன்னு கேட்டுருவா, நீயே விசுவாசிக்கலைன்னு கேட்பாரு. மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி கொஞ்சம் குசுன்னு கொஞ்சம் 2 வார்த்தைகளை பேசிட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்தானுங்க. அப்போ இன்னும் அதிகாரத்தினால் நானும் செய்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்ல எனக்கு தேவையில்லைன்ட்டார். கட் அண்ட் ரைட்டாக எடுத்தார். அப்போ அவர் சாஃப்டாக பதில் சொன்னாலுமே உள்ளத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மனுஷனை பிரியப்படுத்தாமல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளத்தில் நிற்கிறாரு. பதில் சாஃப்டாக தான் போகுது. சாஃப்டாக போனாலும் ஸ்ட்ராங்காக போகுது. கட் அண்ட் ரைட்டாக போகுது.
அப்ப அப்படிப்பட்ட அன்னைக்கு உள்ள அதே ஆண்டவர் தானே இன்னைக்கும் இருக்கிறாரு. என்ன சொல்றீங்க? அவர் நம்மள்கிட்ட பேசும்போது அப்படித்தானே பேசுறாரு. உள்ள பெண்ட் ஆகாம இருக்காரு. நீ எப்படி இருக்க சொல்லி காட்டுங்க எனக்கு. உள்ள உங்களுக்கு எப்படி தோணுது தேவ பிள்ளைகளே? உள்ள பெண்ட் ஆகவே இல்லை. நம்மளை கூட நம்ம கூட ஒரு 10 தரம் எவனாவது ஏதாவது சொன்னா கொஞ்சம் பெண்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. சரி போ அப்படின்றோம் போல இருக்கு. அந்த சரி போங்கிறது இல்லாம ஸ்ட்ரைட்டா, ஆனால் அந்த அன்பிலே சாஃப்டாகத்தான் சொல்லுகிறார். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சாய்ஸ் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு சாய்ஸ், தெரிந்து கொள்ளுதல் உன்னுடையது. இது இப்படி தெரிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் நீ அப்படியும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நான் மாத்திரம் உள்ள ஸ்ட்ரைட்டாக இருப்பேன்ட்டார். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வாயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் வருது. எனவே அந்த ஜனங்கள் யோவான் ஸ்நானம் கொடுத்த அந்த ஸ்நானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பலை. அவனுடைய உபதேசத்தை அவர்கள் நம்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேட்டரை நான் பிறகு வருகிறேன். இப்போ சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னன்னா, 2 பேருக்கும் ஒரே வேலை. They both have their work promised. எல்லாருக்கும் அதே வேலை. ஒரு கூட்டம் எப்படி இருக்கிறது, ஒரு கூட்டம் எப்படி இருக்கிறது. They represent, பிரதிநிதிகள். ஒரு கூட்டத்துக்கு அவர்கள் தலைவராக பிரதிநிதித்துவத்தை காட்டுகிறார்கள். இன்னொருவன் வேறொரு கூட்டத்துக்கு பிரதிநிதித்துவத்தை காட்டுகிறான், அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அப்படியானால் 2 கூட்டங்கள் இருக்கும் என்பது உண்மை. இப்போ நீ அந்த கூட்டம் நான் அந்த கூட்டம்னு சொல்லி சண்டை போடுறதுக்கான இடம் கிடையாது. நாம தான் யோசித்து நம்ம ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். தெய்வமே, நான் எந்த கூட்டத்தில் இருக்கேன்? இப்போ அவர்களுக்கு பெண்டாகாத தெய்வம் நமக்கு பெண்டாயிருவாரோ? பின்னால அவங்களுக்கு பெண்டாகாத தெய்வம், நீங்களே சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க. அவங்களுக்கு பெண்டாகாத தெய்வம் அன்னைக்கு. ஏன்னா நம்ம பாவம் இல்லை, அப்படியா? ஏன் அப்போ அந்த ஜனங்கள் பாவம் இல்லையா? அவங்களும் பாவம்தான். மனுஷன் தானே. தேவன் தான், மனுஷன் தான். காட் இஸ் காட் அண்ட் மேன் இஸ் மேன். தட்ஸ் ஆல். அப்போ நம்முடைய வெளித்தோற்றங்கள் சாஃப்டாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய உள்தோற்றங்கள் மோசமாக இருக்கு. நம்முடைய உள்தோற்றத்தை தேவன் பார்க்கிறார், நல்ல வேலை பார்க்கிறார். வெளித்தோற்றத்தை பார்த்தா ஏமாந்துருவார். அப்படி ஏமாறுகிறதுக்கு தேவன் ஒரு ஏமாளி அல்ல, கோமாளியும் அல்ல. அதனால் அவருடைய நியாய தீர்ப்புகள் யதார்த்தமாக இருக்கும். மனுஷன் தப்ப முடியாது. சரி செய்வது உள்ளே, பாத்திரத்தின் உள்ளே சரி செய் என்று தேவன் சொன்னார். ஒரு பாத்திரத்தை உள்ளதான் சரி செய்ய வேண்டும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு பரிசேயர்களை பார்த்து கர்த்தர் திட்டினார். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். You build big tomb for the people who killed my prophets. என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னதான தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அவர்களுடைய இரத்தத்தை இந்த பூமி குடிக்க வைத்து ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்ட நீங்கள் அவர்களுக்கு பெரிய பெரிய கல்லறைகளை கட்டுகிறீர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. எவ்வளோ உள்ள பெண்டாகாமல் இருந்திருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிங்க. ஸ்ட்ராங்காக பேசினார். நமக்கு கொலை மிரட்டல் வரும், அப்புறம் தீய சொற்களை பேசுவார்கள், அப்புறம் இன்னும் தண்ணீரும் ஆகாரம் நிராகரிக்கப்படும், அப்புறம் இனி என்னென்னலாம் செய்வார்களோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்கிறவர்கள் நடுவில் ஓப்பனாக அடித்தார். இதுதான் சர்வ வல்லவர். அல்லேலூயா. இட்ஸ் a very hard and tough life. I think நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அதை பேசினேன். இட்ஸ் நாட் ஈஸி. அப்படித்தான் பரிசுத்தவான்களும் வாழ்ந்தார்கள்.
நாம் ஆபத்துகளை கண்டு நமக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, ஒருத்தரும் நம்மளை ஒன்றும் சொல்லக்கூடாது. பூ போல நம்மளை ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு தேவ மனுஷன் வருகிறார் 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 அப்படின்னு நம்மளை பாராட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். எவ்வளவு கடினமான ஒரு நாம் தேவ ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறா. இந்த மாதிரி பேசுனா ரொம்ப ஹார்ட் டீச்சிங் தான் சொல்லணும், வேற என்னத்தை சொல்றது. தே ஆர் போத் அண்ட் த ப்ராமிஸ் இஸ் பெட்டர் தேன் இஸ் ஒரு டைப் ஆஃப் பீப்புள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, they both have the same father. ரெண்டு பேருக்கும் ஒரே தகப்பன். ஆனால் ஒரு கூட்டம் எல்டர்சனை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் பாருங்க. தி ஆன்சர் வாஸ் பேட் அண்ட் ரூட். பதில் நல்ல பதில் கிடையாது, ரூடா தான் சொன்னான். பேட், நான் ஐம் நாட் கோயிங் அப்படின்ட்டான். பட் தி ஆக்ஷன்ஸ் வேர் வெரி குட். அவன் செயல்பட்டது நல்லா இருந்தது. பதில் கடினமான பதில் சொல்லலாமே, பதில் கடினமான பதில், செயலோ நல்ல செயல். இல்லையா? சரி, அது நமக்கு தெரிஞ்ச கதை தான், தெரிஞ்ச கதை தான். ஐ வில் நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸ்டிஃப் நெக்டு பீப்புள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பேசுகிற வார்த்தை. எரேமியா 2வது அதிகாரம் 25, 26, 27. உன் கால்கள் வெறுங்காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சி ஆகாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ, அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். பதில் எப்படி வருது? இட்ஸ் a very hard ஆன்சர். அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். முதுகை காட்டும்போது பெருசா தோணலையோ? அது ரொம்ப சந்தோஷமா முதுகை காட்டினாங்க. முகத்தை காட்டலைங்க, முதுகை காட்டினாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆபத்து காலத்தில் வரும் பொழுது எங்களை ரட்சியும் என்று சொல்லி முகத்தை காட்டி பேசுறாங்க. என் வேலையை செய்கிறதுக்கு முதுகை கட்டுறாங்க. சூப்பரான பாயிண்ட். அல்லேலூயா. வேலை செய்டான்னு கூப்பிட்டா அப்பாவுக்கு எதை காட்டுறான்? இப்படி அப்பாவை பார்த்துட்டு இருந்தவன், என்னப்பா கூப்பிட்டார், அப்பா இங்கே வான்னு கூப்பிட்டாரு, என்னப்பா நீங்கள் போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்ட்டு ஒரு முதுகை காட்டுறான். தங்கள் ஆபத்து வரும்போது எங்களை ரட்சியும் அப்படிங்கிறான். ஆபத்து வரும்போது முதுகு காட்டினா, இப்படியே போய் எனக்கு ஆபத்து வந்திருக்குது என்னை ரட்சியும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது இல்லை. அப்போ மாத்திரம் முகத்தோட முகமாக பேசிக்க. இதுதான் நாம் சொல்லக்கூடிய பதில்கள். இப்படி இருக்கிறது கடினமான டீச்சிங் தான் இன்னைக்கும். இதை எடுத்து கர்த்தர் பேசுகிறார்னா அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு அது பாதிக்கப்பட்டிருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இப்படி ஒன்று சொல்கிறாருன்னா அப்போ அவங்க சொன்ன பதில்கள்லாம் அவருக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிலாக இருக்குது. அந்த 25 என்ன செய்ய சொல்லுகிறார்னு பாருங்க. உன் கால் வெறுங்காலாக இருக்காது, உன் தொண்டை வறட்சி ஆகாதபடிக்கு நீ அடக்கிக்கொள். நல்லதை சொல்கிறேன் இல்லை உனக்கு, இதில் நான் உள்ள போகலை. உனக்கு நன்மைகளை காட்டினேன், என் சித்தம் உனக்கு நல்லது. ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் ஆமென் சொல்லலாம், இல்லாவிட்டால் தேவையில்லை. தேவ சித்தம் எனக்கு நல்லது என்று சொன்னால், நினைக்கிறீர்களானால், அதை தேவன் நன்மையாக கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது அதற்கு நாம் முதுகை காட்டுவோமானால்,
ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப லேசான காரியம்தான், இல்லைன்னு இல்லை. இந்த பாயிண்ட்ல கர்த்தர் நிப்பாருங்கிறத எடுத்து ஆவியானவர் சொல்லும் பொழுது அது நமக்கு இன்னைக்கு கசப்பா இருந்தாலும் நாளைக்கு தேனை போல தித்திக்கும். ஹல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே. என்னுடைய விருப்பம் இது என்று சொல்லும் பொழுது நீ அதை நிராகரிப்பாயானால், என் வேதத்தை நீ அறியாமல் நிராகரிக்கும் போது நீ உன் முதுகை காட்டுகிறாய் என்று அர்த்தம். அது நிமித்தம் உனக்கு ஆபத்து வரும்போது நீ என் முகத்தை தேட ஆரம்பிக்கிறாய், என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறாய். அப்ப இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் பார்க்காமையா இருக்கிறாரு? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. பார்க்கிறாரு. ஆராதனைக்கு வரும் பொழுது அந்த ஆராதனை நேரத்தில் உனக்கு சந்தோஷத்தில் தேவன்தான் வேண்டும் என்று சொல்லுகிறாய். ஆராதனை முடித்து உன் வாழ்க்கையை ஒரு வாரம் முழுவதும் கழிக்கும் போது எனக்கு அவர் வார்த்தை துணிகரமாய் தேவையில்லை என்று சொல்லி உன் வழிகளில் நீ நடக்கிறாய். அது உனக்கு இன்பத்தை கொடுக்கிறது. தற்காலிக அற்பமான அந்த இன்பம். அப்பொழுது நீ எதை காட்டுகிறாய்? உன் முகத்தை காட்டுகிறாயோ அல்லது உன் முதுகை காட்டுகிறாயோ? ஞாயிற்றுக்கிழமை முகத்தை காட்டின மக்கள் திங்களிலிருந்து மறுபடியும் சனிக்கிழமை வரைக்கும் முகத்தை காட்டாமல் முதுகை காட்டினால் அவர் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அப்பொழுதும் நம் முகத்தை தான் காட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. ரொம்ப ஷார்ப்பா இருக்குது இது. ஐயோ ஆண்டவரே, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது கர்த்தாவே என்னை ரட்சியும், ஆபத்து வரும் பொழுது என்னை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது அவர் கிருபையாய் ரட்சிக்கிறதுக்காய் பிழைத்திருக்கிறோம். அவர் ரட்சிக்க மாட்டேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும்னு ஒரு வார்த்தை வராதா? சந்தோஷமா வீட்டுக்கு போவேன்னு சொல்லுவீங்க. நான் செய்ய முடியாததை தேவன் எடுத்து என்னை செய்ய சொல்லுகிறாரே ஐயோ என்று புலம்புவார்கள். என்னால் முடியாததை தேவன் செய்ய சொல்லுகிறாரே, அது அவருடைய இஷ்டமா இருக்குது, நான் என்ன செய்யறதுக்கு? நம்மை உண்டாக்கினவர் அதை எதிர்பார்க்கிறார். சந்தோஷமாய் கொடுத்து விடுவோமானால், செய்வோமானால் அவர் மகிமைப்படுகிறார். நமக்கு நன்மையாக அது முடியும். எவ்வளவு நன்மையாய் முடியும் என்று நினைக்கிறீர்கள்? வாழ்க்கை அவ்வளவு நன்மையாய் முடியும். So, excuses are bad, but downright denials are worse. இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. எக்ஸ்கியூசஸ் ஆர் பேட். எக்ஸ்கியூஸ் என்று சொல்லும் பொழுது சாக்கு போக்கு சொல்லுதல், தப்பான காரியம், பேடுங்க, நல்லதில்லை. ஆனால் அதை விட ஒரு மோசமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா டினையல், முடியாது அப்படின்னு சொல்றது. எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கும் முடியாதுன்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன், இன்னைக்கு முடியாது நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கு? இன்னைக்கு வர முடியல சார், இன்னைக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு, நாளைக்கு கட்டாயம் நான் வந்துடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு இரக்கம் கிடைக்குது. சரி அப்போ நாளைக்கு வாங்க அப்படின்றோம். முடியாதுன்னா அது எப்படி இருக்கும்னு கேட்குறேன். ஸோ எக்ஸ்கியூசஸ் ஆர் பேட், பட் டினையல், டவுன்ரைட் டினையல்ஸ் ஆர் வேர்ஸ். நம்பர் 1, இந்த பையனை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் பையனை குறித்து சொல்லுகிறேன், கேளுங்க. He was lazy in his world, like Leviathan playing in waters. வாசித்து தான் வசனம் வாசிக்கணும், இல்லைன்னா இதுக்கான கருத்தை சொல்ல முடியாது. 104வது சங்கீதம் 26வது வசனம், 104:26. அதிலே கப்பல்கள் ஓடும், விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. சரி 25 பார்ப்போமே, எங்க தான் கப்பல் ஓடுதுன்னு. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதில் சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின மனுஷர்களும் உண்டு. 25க்கு வருவோம்.
25க்கு வருவோம். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த பூமி உண்டு, அந்த பூமி பொருள்களால் மற்ற காரியங்களால் நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கிற சிறியவர்களும் பெரியவர்களும் எண்ணிறந்த மனுஷர்கள் உண்டு. யாருக்கும் ஒண்ணுமே வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. பாஸ்டர் பைபிள்ல இருந்து வாசிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. உண்டு, அப்புறம் உண்டு, அதிலே கப்பல்கள் ஓடும், மால்கள் ஓடும், எல்லாம் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின மனுஷர்களும் உண்டு. திமிங்கலம் இல்லம்மா, உங்களுக்கு மனுஷன் எல்லாம், ஒருத்தனுக்கு மனுஷன் மரக்கட்ட மாதிரி தெரிஞ்சான்ல, அது மாதிரி மனுஷன்லாம் திமிங்கலமா தெரியுது உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம், விடுங்க. இப்போ நம்ம இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தா, நீங்க முதல் முறை வாசிக்கும் போது எப்படி வாசித்தீங்க? பெரிய சமுத்திரம் இருக்குதாண்டா, அதுக்குள்ள என்னென்னமோ பொருள்லாம் இருக்குதாமே, பதிலே காணோம். அதில் திமிங்கலம் இருக்குமாமே, அதில் கப்பல்லாம் ஓடுமாமே, இப்படி தானே நினைச்சிங்க? பெரிய விஸ்தாரமான உலகம். 25, பெரிதும் விஸ்தாரமான இந்த உலகம் அப்படியே நிறைஞ்சிருக்கிறது. என்னென்ன நிறைஞ்சிருக்கிறது? உலக பொருள்களாலும், எல்லா சாத்தானுடைய அட்வர்டைஸ்மெண்ட், அது இது எல்லா அநியாயங்கள் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. அதில் சஞ்சரிக்கும் சிறியவர்கள் இருக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள், நடுத்தர வயதில் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். என்ன இந்த மாதிரி இந்த மனுஷன் பேசுவான்னு எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிறார்கள், உண்டு. அதுக்கப்புறம் டக்குன்னு கொடுங்க. அடுத்து அதில் கப்பல்கள் ஓடும், வியாபாரம் ஓடுகிறது. இந்த உலகத்தில் கப்பல்கள்னா என்ன? இந்த தேசத்துலேருந்து அந்த தேசத்தில் சரக்குகளை எடுத்துகிட்டு வரும், இங்கேருந்து சரக்குகள் அங்கே கொண்டு போகும். பயங்கர பிஸ்னஸ் வேர்ல்டு. இப்போ நம்ம வாழ்கிற உலகம் என்ன உலகம்? சாமியார் மடமா? பிஸ்னஸ் வேர்ல்டு இது ஓடுது. அதில் இவ்வளவு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. திமிங்கலங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்களேன்? எனக்கு என்னன்ட்டு எந்த கப்பல் எங்க ஓடுனா ஜாலியா அது இஷ்டத்துக்கு விளையாடுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பெரிய பையன் தான் விஸ்தாரமான இந்த பெரிய உலக, அவனுடைய உலகமே வேற, அவன் உலகமே வேற. ஐயாவுக்கு பயங்கர பிஸ்னஸ் இருக்குது, பயங்கர அலுவல்கள் இருக்குது, பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அது இருக்கிறவங்க. எடுத்த எடுப்பில் அவன் உலகத்தை அவன் உலகத்தில் ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு. அப்பா வேலை சொன்னோன்னே, இனிமே உங்களை தான் பிரசங்கம் பண்ண விடணும் நான். அப்பா உடனே, அப்போ அவனுடைய மைண்ட் எது மேல இல்லை? அப்பாவுடைய வேலைக்கு மேலே இல்லை. காலையில் எந்திரிச்சோன்னே அப்பா ஏதாவது வேலை கொடுப்பாங்களான்னு சொல்லி அந்த கனவுலையே எந்திரிச்சுன்னு அப்பாவுக்கு முன்னால் வந்தால் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் அவன் மைண்ட் எது மேலே இருக்கணும்? அது இல்லை. அவன் எடுப்பில் இன்னைக்கு எந்திரிச்ச உடனே மூஞ்சி பல்லு விளக்காமல் எங்கிட்டாவது உலகத்தில் போய் ஜாலியாக விளையாடலாமா கிரிக்கெட்டு? ஓ இன்னைக்கு சண்டேயா, போச்சுரா சை, ஆஹா அப்படின்னு நினைக்கிற உலகம். அப்போ எடுப்பில் மைண்டெல்லாம் எது மேலே இருக்குதுன்னா அவன் உலகத்தில் இருக்கிறான். திடீர்னு அப்பா கூப்பிட்டு வேலையை செய்ய சொன்னா, இப்போ நம்ம எல்லாம் எந்த மைண்ட் செட்டில் இருக்கோம்னா அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம். போக மாட்டேன். சரி, அப்பா பார்த்தாரு, இவன் வேற உலகத்தில் இருக்கிறான் போல இருக்கு, இவனை விட்டு அப்படின்ட்டான். ரெண்டாவதாக, hallelujah, they love the business of the world more than God's business in his vineyard. ஆண்டவருடைய பிசினஸ், அவருடைய தோட்டத்தில் அவருடைய வேலை செய்வதை பார்க்கலும் விஸ்தாரமான இந்த உலகத்தில் தங்களுடைய வேலை செய்வதை அதிகமாக விருப்பமாக எண்ணினார்கள். சூப்பர்ல, நான் சொல்லலை. இது அடிப்படை எது? யாருடைய அடிப்படை? யார் பேசின வார்த்தைகளின் அடிப்படை? ஏசையா பேசின வார்த்தைகளுடைய அடிப்படை. அதனால நம்ம இதை விட்டுற முடியுமா? இது நமக்கு இல்லைன்னு சொல்லி விட்டுற முடியுமா ஐயா? அப்படி விட்டா அப்புறம் விட்டது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது பாயிண்டாக பார்க்கும்போது, their hearts are so much upon their fields and interest than
காட்ஸ். அதே தான் 2 3 ஆல்மோஸ்ட் சமமாக இருக்கும். அவர்களுடைய இருதயம், உன் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷமும் இருக்கும்னு கர்த்தர் சொன்னார். ஸோ எது மேலே நம்ம இருதயத்தை செட் பண்ணி வச்சுருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். நான் ரொம்ப அடுத்த டாபிக் நான் போனேன், அப்போ தான் இதெல்லாம் இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கும், இன்னும் ரொம்ப தெளிவாக விளங்கும். லூக்கா 14:18 பார்க்கும்போது, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒரு வயலை கொண்டேன், அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும். இந்த கதை உங்களுக்கு தெரியும், இது ஒன்றும் திருப்பி வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன போக்கு சொன்னான்னா 3 விதமான போக்கு சொன்னாங்க, அது நமக்கு தெரியாத கதை கிடையாது. அப்போ இவன் எடுத்த எடுப்புல அவன் என்ன சொல்லுகிறான்னா, ஒரு நெகட்டிவ் வேர்டை ஒன்று விட்டுறான். ஐ cannot அப்படிங்கிறான், ஐ வில் நாட் அப்படிங்கிறான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சுபாவத்தோடு இருக்கிறோமோ? இருக்கிறீங்கன்னு நான் சொல்ல முடியாது, இருக்கிறோமோ ஐ டோன்ட் நோ. ஒருவேளை நான் இருக்கிறேனோ? அவன் என்ன பண்ண வேண்டியிருக்குது? யோசிக்க வேண்டியிருக்குது. என் ஆண்டவருடைய காரியத்துக்கு அவர் கூப்பிடும்போது, அது ஆராதனையாக இருந்தால் என்ன, அது சின்ன ஊழியமாக இருந்தால் என்ன, அது ஜபமாக இருந்தால் என்ன, அது எதுவாக இருந்தால் என்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நான் தவிர்த்து தேவராஜ்யத்தை தேட வேண்டிய நேரத்தில் நான் அதை தேடாமல் உலக காரியங்கள் மாத்திரம் நான் தவிர்க்க முடியாது என்று சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு அதை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக நான் இருக்கிறேனோ? யோசித்து பார்க்கணும். இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, எல்லாத்தையும் பக்காவாக நோட் பண்ணுகிறார் என்று எனக்கு புரியுது. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அவ்வளவு நோட் பண்ணுகிறார். எவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை கிளீனாய் வாட்ச் பண்ணுகிற தெய்வம். எனக்கு என்னமோ இப்படித்தான் பேச, என் காலமெல்லாம் எனக்கு இப்படித்தான் ஓடுது. ஏன்னா இது எனக்கு என்னை சரிப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். உங்களையும் சரிப்படுத்துகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் அன்னைக்கு நியாயத்தீர்ப்பு நாளில் நான் அவர் பேசும்போது கேட்கிற வார்த்தைகளை அன்னைக்கு கேட்காம இன்னைக்கே நான் கேட்டுட்டா எனக்கு எவ்வளவு லாபம்? அன்னைக்கு அவருக்கு முன்னால போய் நிற்கும் போது நியாயத்தீர்ப்பு நாளில் அவர் வாயை திறந்து பேசுவார் இல்லையா? ஜென்டிலாக தான் பேசுவார். அறிவு கட்டவனை வெளியில போ இப்படியெல்லாம் பேச மாட்டார். சாஃப்டா பேசுவார், உள்ள ஸ்ட்ராங்கா இருப்பார். அதுதான் பிரச்சனையே. இப்போ அவரோட பிரச்சனையே அதுதான். அந்த நாளில் சில வார்த்தைகள் நம்ம காதில் கேட்கும் அல்லவா, நம்முடைய ஆவியில கேட்கும் அல்லவா? அன்னைக்கு திடுக்குன்னு பயப்படுறதுக்கு காட்டிலும் அந்த வார்த்தைகள் இன்னைக்கே அவர் பேச நான் அனுமதி கொடுத்தால், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஐயாப்பா எனக்கு அதுதானே வேணும், நான் ட்ரைனிங் கிடைச்சிடும் எனக்கு. இன்னென்ன கேட்பார். பரீட்சை எழுதுறதுக்கு முன்னால், கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாலேயே வாத்தியார்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பிள்ளைகளை. இந்த கொஸ்டின் இப்படி வரும், இதுலேருந்து இந்த மாதிரி கேட்கலாம், இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு 4 வருஷமாக இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எந்த கொஸ்டின் எப்படி வருங்கிறது மாணவர்களுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதே லைனில் தான் அவங்க கேட்க முடியும். என்னன்னே தெரியாமல் ஒரு ட்ரைனிங் கொடுக்காம நேராக போய் எக்ஸாம் ஹாலில் போய் பக்குன்னு ஆயிரும். அவங்க ஃபெயில் ஆகி வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுவான். எனக்கு தெரியாது இந்த கேள்வி, நீங்கள்லாம் ட்ரைனிங்கை எனக்கு கொடுக்கலன்றான். அதுபோல் இன்னைக்கு நாம் தேவன் பேசுகிறது ஒரு நமக்கு கிடைச்ச பெஸ்ட் ட்ரைனிங் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அது எனக்கு நலம், அது எனக்கு ஔஷதம் போல இருக்கட்டும். நீ ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற வார்த்தையை காட்டிலும் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி என் பெண்ட் எடுக்கிறாரு பார்த்தீங்களா? இப்போ கூட ஏதாவது ஒரு உங்கள் வாயிலேருந்து ஏதாவது என்ன உங்கள் பாஷையில் தான் நான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன். பெண்ட் எடுத்துட்டாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்டாக இருந்ததை நேராக்குனாருன்னு அர்த்தம். நேராக்கட்டும், நல்லது தானே. ஹல்லேலூயா. அது எனக்கு எவ்வளவு லாபம். நீதிமான் என்னை தயவாய் கொட்டுவானாக, அது எனக்கு
போல இருக்குன்னு போட்டிருக்குதே. அப்ப இன்னைக்கு அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில். கிளியரா இருக்குதுங்க வசனம். அன்னைக்கு கேட்கறது இல்லைங்க, இன்னைக்கு கேட்கணுங்க. இப்போ கேட்கணும். இப்போ சபைக்கு வந்துட்டோம்ல, தயவு செய்து இப்போ கேளுங்க. இப்போ நீங்களும் கேட்கணும், நானும் கேட்கணும். அப்போ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பாயின்னு கர்த்தர் சொன்னார். வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போல அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப வனாந்திரத்தில் கோபம் மூட்டினார்கள்னா, வனாந்திரத்தில் பேசுகிறவருடைய சத்தம் அவர்கள் கேட்க மறுத்தார்கள். வனாந்திரத்திலையும் பேசிக்கிட்டு தானே இருந்தார். அப்ப பேசுகிறவருக்கு நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்வீர்களாகில், வனாந்திரத்தில் பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்வீர்களாகில், உங்கள் ஆபத்து நாளில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரொம்ப ஹார்டு தான் இந்த டீச்சிங் எல்லாம். பைபிள் ஸ்ட்ரைட்டா பேசுறத நம்ம கவனிச்சிட்டோம்னா, அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரா குணப்பட்டுருவோம். அவருக்கு முன்பாக அன்னைக்கு பரிசுத்தவான்களாக நிற்கிறது பெருசு இல்லை, அங்கே நிற்கணும்னா இன்னைக்கு பரிசுத்தவானா நிற்கிறது அவசியம். எனக்கு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணி எனக்கு கொஞ்சம் போதிங்க. இப்போ நான் சொன்னதே திருப்பி சொன்னாலே தங்கமான பிரசங்கம்னு அர்த்தம். சொல்லுங்க. அன்னைக்கு பரிசுத்தவானாய் நாம் நிற்க வேண்டுமானால் இப்போ நாம் பரிசுத்தவானாய் நிற்கணும். இன்னையிலிருந்து அட்லீஸ்ட் இது வரைக்கும் கேடுகட்டு போன போ, தொலை போ, எப்படி வேணா ஒளி. என்னத்தை தின்னு வந்து என்னத்தை திரிஞ்சு எந்த காலெல்லாம் எங்க போச்சோ, கால் எங்க போகுதுங்கிறது பூமி ஒப்படைக்கும் தெரியுமா? போட்டு கொடுத்துரும்யா. அது எப்பா எப்படியெல்லாம் ஏஜென்ட்டுகளை வச்சிருக்கிறாரு கர்த்தர். நம்ம ஏமாத்து பயில்கள் நம்பர் ஒன்னுங்கிறது அவருக்கு மைண்டில் பதிஞ்சிருச்சு. இவனுங்களை நம்பவே கூடாது. 50வது சங்கீதம். எங்க பாஸ்டர் அப்படி வசனம் இருக்குது பாரு, உனக்காகவே இருக்கு பாரு. ஓ 50வது சங்கீதம் வாசிங்க. பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாய் இரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தல். இது வரைக்கும் பிரச்சனையே இல்லையே. அப்புறம் வருது பாருங்க, அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். இந்த வார்த்தை தான் டேஞ்சர். இங்க தான் டேஞ்சரே இருக்குது. வானத்தை கூப்பிடுவார்னா எதுக்கு கூப்பிடுறார்? கொஞ்சம் சந்தோஷமாவது சொல்லுங்களேன். இந்த ஜார்ஜ் ராபர்ட்டை பாத்தியா நீ அப்படிம்பாரு. வானம் மேல இருந்து என்ன செய்யுது? அதை ஸ்டாப் பண்ணுவீங்களா? ஒரு 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 துண்டு அப்படி வச்சு, ஒரு அட்டையை வச்சு, ஒரு கட்டையை வச்சு அப்படி மறிச்சுக்கிட்டே போக முடியுமா? பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரையும் வானம் பார்க்கறதுக்கு கண்ணு இருக்கு. அப்போ உயர இருக்கும் வானத்தை கூப்பிட்டு இவன் எங்கெங்கெல்லாம் போனா நீ பாத்தியா? நான் அப்படியே ரூட் மேப் போட்டு வச்சிருக்கேன், திருட்டு பையன் எங்கெங்கெல்லாம் ஓடினா பாரு அப்படின்னு அது அங்கேருந்து சொல்லும். அப்புறம் பூமி இதை எதுக்கு கூப்பிடுறாரு? இது எதுக்கு கூப்பிடுறாரு? நீங்க என்ன பூமியில கால் படாம காத்துல ஓடிடுவீங்களோ? காத்துல பூமி எப்பா நம்ம உட்கார்ந்து இருக்கிறது பூமி தான். கால் படுது, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது காலை நேரம் நீட்டிக்கிட்டே உட்காந்துருங்க 10 மணி நேரம். கீழே காலை தொங்க போட்டு தான் உட்காடுறோம். அப்ப நடக்கிறோம். அப்ப அதனுடைய முதுகு மேல என்ன, இப்போ எவனோ ஊறுறது மாதிரி, எறும்பு ஊறுறது மாதிரி ஜனங்கள் ஊறிக்கிட்டே போறாங்க. அவ்வளவு ரூட்டையும் இன்னைக்கு ஒரு ஜிபிஆர்எஸ் வந்தா அதை வச்சு நம்ம எந்த இடம், நம்ம ஸ்ட்ரீட் நேமு, நம்ம இடம் எதுன்னு துல்லியமாக சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சி அழகாக நம்ம போகிறோம். லெஃப்டில் போயிடுங்க, ரைட்டில் போங்க அப்படிங்கிறோம். க்ளீனாக போகிற இடத்துக்கு போய் நின்று காட்டுது. இதுவே இவ்வளோ டெக்னாலஜி காட்டுதுன்னா, பூமியின் மேலே கால் நம்ம பிறந்ததுலேருந்து நடந்ததுலேருந்து வச்சு எங்கெல்லாம் சுற்றுனா, எவன் வீட்டுக்கு ஓடினா, எங்கே எவன்கிட்ட போய் பேசுனா, ரகசியமாக எந்த பப்பில் உட்காந்தான், கிளப்பில் உட்காந்தான். பொதுவாக சொல்கிறேங்க, உங்களை இல்லைங்க. எங்கே போய் ரகசியமாக பீடி குடிச்சிட்டு வந்தான்,
ரகசியமாக என்னென்ன இளவுகள்லாம் செஞ்சுட்டு வந்து அவ்வளவும் ரெக்கார்ட் ஆகாதோ? சர்வ வல்லவருடைய ரெக்கார்டிங் சிஸ்டம் எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கும். ஏங்க உங்கள் தொழில்நுட்பங்களில் இவ்வளவு மேஜிக் பண்ணுறீங்களே, உங்களால் முடியுதே, அவர் தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் பரலோகத்தில்? எவன் பூமியில் எங்கெங்கே நடந்தாங்கிறத கிறிஸ்டல் கிளியராக பக்காவாக டேட்டா எடுத்து கொடுக்கும். கூப்பிடுவேன்னு சொல்கிறார். இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேணுமா? இதை விட வேணுமா? இது ஸ்ட்ராங்காக தெரியலையா? இல்லை, நான் கேட்குறேன், பதில் சொல்லி. இது ஸ்ட்ராங்காக தெரியலையா? வானத்தை கூப்பிடுவேன், பூமியை கூப்பிடுவேங்க, கரெக்டாக அடிக்கும் உன்னை பற்றி அப்படின்னா, உன் தலையில் இருக்கிற எத்தனை முடிங்கிறத விட சொல்லிடும். நீ அது பார்த்துக்கிட்டே இருக்கு, இது பூமி ஊறிக்கிட்டு எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே போகுதுன்னா யார் தப்பிக்க முடியும் தேவனுடைய நியாய தீர்ப்புகளில்? சொல்ல மனசில் வச்சுக்கோங்க. 54 சொல்லிட்டு 5வது வசனத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இவங்க பலி கொடுத்து வந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு பேரு பரிசுத்தவான்கள். இவங்க என்னத்தை பலி கொடுத்தாங்க அப்படின்னா, அவர்களுடைய பழைய காரியங்கள், எல்லா மோசமான காரியங்கள் எல்லாத்துக்கும் செத்து, மாம்சத்துக்கு செத்து, கண்களின் இச்சைக்கு செத்து, ஜீவனத்தின் பெருமைக்கு செத்து, அப்புறம் இச்சைகளுக்கு செத்து, அக்கிரம வாழ்க்கைக்கு செத்து, பொய்க்கு செத்து, கோபத்துக்கு நமக்கு எப்போ உதவி செய்யறதுக்கு அம்மா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபத்துக்கு செத்து, சகலத்துக்கும் செத்து போய் எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி தேவனுக்கு மகிமையை செலுத்தி அவர்கள் தேவனுக்கென்றே வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு பேரு பரிசுத்தவான்கள். அவங்கள கூப்பிடுங்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களை கூப்பிடும் பொழுது பரலோகம் திறக்குது, வாசல்கள் திறக்குது. ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. நீதி செய்கிறவர்களுக்கு தேவன் வாசல்களை திறக்கிறார். சகலத்துக்கும் செத்தவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் அவரோட கூட பந்தியில் புசித்து குடித்து இளைப்பாறுவார்கள். யார் அவர்கள்? பரிசுத்தவான்கள். அவரோட பந்தியில் அமர்ந்து புசித்து குடித்து இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்கள் பூமியில் வாழ்ந்த பொழுது இந்த அசுத்தங்களுக்கு செத்தவர்கள். வாசல்களை திறவுங்கள் என்று சொல்வார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல். சத்தியத்தை கை கொண்டு, சத்தியத்தை கேட்டவர்கள் மாத்திரமல்ல, கை கொண்டு சத்தியத்தை கை கொள்ள வேண்டுமானால் சாக வேண்டும். ஐயோ கர்த்தாவே, நீங்கள் சாக வேண்டும், நான் சாக வேண்டும், பல காரியத்துக்கு சாக வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறான், அனுதினமும் நான் சாகுறேனுங்கிறான். எவ்ரி டே மார்டிஃபை மை பாடிஸ். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி அடக்குகிறேன். அதர்வைஸ் he will be disqualified. பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் ஒருவன் மாத்திரம் பரிசை பெறுகிறான், நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்ங்கிறான். கொஞ்சம் தப்பாக ஓடணும்னா டிஸ்குவாலிஃபை. ஃபஸ்ட்டு வந்தாலும் கூட he is disqualified. சட்டப்படி மல்யுத்தம் பண்ணினால் ஒழிய முடிசூட்டப்பட மாட்டான். அப்போ அவர் லைஃப் எவ்வளவு கேர்ஃபுல்லாய் வாழ வேண்டிய வாழ்க்கை. லூஸாக வாழ்கிற மக்கள் என்ன செய்வார்கள்? இன்று நீ பிழைத்துக் கொள்ளலாம், இன்று நீ தப்பித்துக் கொள்ளலாம், இன்று நீ ஓடி போகலாம், இன்று உனக்கு நீதான் ராஜா. தேவனுக்கு முன்பாக நீ நிறுத்தப்படுவாய், அப்பொழுது கூஜாவாய் மாறி போய் விடுவாய். இது சத்தியம், இது சத்தியம். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஏதோ உங்களை நியாயந்திருக்கிறேன்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்கு தோணுனாலும் இல்லைங்க, நான் அந்த வேலைக்கு நான் வரவே மாட்டேங்க. அவங்க நம்ம நியாயம் தீர்த்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீ முதுகை காட்டுறியா இல்லை முகத்தை காட்டுறியா, அது உன்னுடைய காரியம்ட்டார். இன்னைக்கு நீ முதுகை காட்டு, நாளைக்கு ஒரு நாள் உன் முகத்தை காட்டணும்ல எனக்கு, அப்போ நான் பிடிப்பேன். ஏதோ மிரட்டுகிறது போலவே தோணும். இது இல்லை, அவர் நம்மை சரிப்படுத்த ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆனால் ஒரு நல்ல காரியம் நடந்தது. பட் தெர் இஸ் a happy change of his mind. ஆஹா, சந்தோஷமான ஒரு காரியம். அப்படி வரும்பொழுது அவன் மனது மாறிடுச்சு. முதுக காட்டினவனுடைய மனசு மாறி அவன் இப்பவுமே முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். முதுக காட்டின ஆரம்பத்தில் முதுக காட்டினவன் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:11 இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு இந்த பையனை குறித்து நான் முடிச்சிடுறேன். உங்களில் சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்? முதல்ல முதுக காட்டினவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஃபென்டாஸ்டிக் லைஃப்ல வந்துட்டீங்கன்னார். ஆனா வந்தது உண்மையா இருக்கணும். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது மெய்யானால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முதுக காட்டக்கூடாது. அப்புறம் என்ன நடக்கும்? அப்படி வந்தவர்களுக்கு என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னா, இவன் மனம் திரும்பி வருகிறது ஒரு சந்தோஷமான காரியம். அப்ப தேவனும் அவனுக்கு ஒரு சந்தோஷமான காரியத்தை சொல்லுகிறார். சொல்லட்டுமா? எசேக்கியேல் 18:21-24. எசேக்கியேல் 18:21-24 வரைக்கும் உள்ள வசனங்கள். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். அவன் திரும்பி மனஸ்தாபப்பட்டு திரும்பி வந்தது தேவன் நீதியாக எண்ணுகிறார். What a happy news is that. முதல்ல மாட்டேன்னான்ல இந்த பையன், முடியாது அப்படின்னா. அப்புறம் என்னவோ நினைச்சான், டே நம்முடைய ஃபீல்டு, நம்முடைய நிலங்கள், நம்முடைய சொத்து சுகங்கள், லிவியா தானை போல சந்தோஷமா வாழ்ந்தப்பா இந்த விஸ்தாரமான பூமியில. கேட்பார் இல்லை, கொள்வார் இல்லை, திட்டுவார் இல்லை, கவனிப்பார் இல்லை, எனக்கு நான் தான் ராஜான்னு. இது அப்படித்தானே போச்சு. கப்பல் ஓடினா எனக்கு என்னன்ட்டு லிவியா தான் என்ன பண்ணுச்சு, உள்ள திமிங்கலம் என்ன பண்ணுச்சு? அது விளையாட்டு. இப்படி விளையாண்ட மக்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி வரும்போது, இப்பயாவது உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம மூச்சு விடுறீங்களா? இந்த நியூஸ் கேட்கும்போது அப்படி விளையாட்டுத்தனமாய் இருந்தவர்கள் மனம் திரும்பி, தகப்பனே என்னை குமாரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உம்முடைய வீட்டில் எத்தனையோ பேருக்கு வேலைக்காரர்களுக்கு சாப்பாடு உண்டு, எனக்கு அந்த வேலைக்காரனில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று வரும் பொழுது அந்த திரும்பி வந்தது அவர் நீதியாக எண்ணுகிறார். அவன் செய்த நீதியில் பிழைப்பான். இவன் என்ன செய்தார்க்கான்? நீதி. இவன் செய்ததெல்லாம் துன்மார்க்கம். ஏன்னா ஆரம்பமே எப்படி வருது? துன்மார்க்கன் தான் செய்த பாவங்கள் அப்படின்னா ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னா, நீதிமான் சொல்றாரு இவனை துன்மார்க்கனுங்கிறான். இவன்கிட்ட எங்க நீதி இருக்குது? இவன் செய்த பாவங்களை விட்டு மனம் திரும்பி வர்றான் பார்த்தீங்களா? அந்த விட்டு மனம் திரும்பி வர்றதை நீதியாக எடுத்துக்கொண்டு அவனுக்கு பேரையே மாத்திடுறாரே. அப்பா, இப்ப தாயா உள்ளமெல்லாம் குளிர்து ஜனங்களுக்கு. பேரை மாத்திடுறாரு, நீதிமான் அப்படிங்கிறாரு. ஒரு செகண்ட்ல பேரை மாத்துறாரு. அவன் தான் செய்த நீதியில பிழைப்ப. என்னையா நீதி? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்க அவன் துன்மார்க்கன்னு. இப்ப அடுத்து பல்ட்டி அடிச்சிட்டீங்களே நீங்க, நீதிமானுங்கிறீங்க, இவன் நீதி செய்துட்டானுங்கிறீங்க. அவருடைய உள்ளம் எவ்வளவு ஏங்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப துன்மார்க்கன் சாகிற சாவை நான் விரும்புவதில்லைன்னார். அவன் மனம் திரும்புதல் அல்லவோ நான் விரும்புகிறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவன் அவ்வளவு நாள் செஞ்சதான அக்கிரமங்கள், அநியாயங்கள், அட்டகாசங்கள், பாவங்கள், பொய்கள், பித்தலாட்டங்கள், காம இச்சைகள், சகல நாச மோசங்கள் எல்லாத்தையும் நான் மறக்கிறேன்ட்டார்.
மறந்துடுறேன்ட்டார். பா, அதனால ஒவ்வொரு முறையும் நாம் மனம் திரும்பும்போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? நாம் நீதி செய்கிறோம். ரெண்டாவது, நாம் செய்த எல்லாவற்றையும் மறக்கிறதற்கு உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்தோத்திரம். இனி அடுத்து யங்கர் சன். ஃப்ளவரி வேர்ட்ஸ் பட் டிசோபீடியன்ட் ஆக்ஷன். நல்ல பூ போல வெண்ணெய் போல தங்கமான வார்த்தைகளை பேசினா, ஆனால் அவனுடைய செய்கைகளோ நல்லா இல்லை. நிறைய பேர் மவுத் ஷோ, லிப் ஷோ, மவுத் ஷோ, மச் லவ், பட் தர் ஹார்ட்ஸ் ஆர் ஃபார் அவே. மற்ற 23:3 முடிச்சுட்டு வாசித்துடலாம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ, ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, சொல்றாங்க, நல்லது சொல்றாங்க, அதன்படி செய்ய மாட்டேன். சரி, இப்போ மார்க் 7:6 வாசிக்கும் போது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இதை அறிந்த தேவன் ரொம்ப வருத்தத்தோடு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டி இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப வருத்தம். 10வது சங்கீதம் 4வது வசனம், துன்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டானாம், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்று. அப்போ நான் நினைக்கிறேன், தப்பா எடுக்காதீங்க என்னைய, நான் இந்த என்னுடைய சின்ன வாழ்க்கை அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னை மாதிரி நீங்களும் தான் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு வேலையை நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் வர்றீங்களான்னு, இதோ அந்த 2 நிமிஷத்தில் வந்துடுறேன்பாங்க. அந்த 5 நிமிஷத்தில் வர்றேன்னு சொல்ல அந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். அந்த 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னு, 5 மினிட்ஸில் வர்றேன்னு சொன்னவங்க 5 மினிட்ஸில் வந்தவங்களும் இருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். 5 நிமிஷத்தில் வர்றேன்னு சொன்னவன் 2 நாள் வரைக்கும் சத்தமே இருக்காது. 2 நாள் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டான். ஃபோன் எடுக்காமல் ஒரு 4 தரம் 5 தரம் ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் சொல்லுங்கள், யார் வேணும், என்ன வேணும் அப்படிமா, சொல்லுங்கள் அப்படிமா, நம்மளை சொல்லுவான். அவன் சொல்றது இல்லை, அவன் நம்ம சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிமா. ஐயோ, நான் என்னையா சொல்றதுக்கு 2 நாளாக நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் உன்ட்ட, உனக்கு ஞாபகம் இல்லையா? அது அன்னைக்கு, அது சரி, இன்னைக்கு வந்துடுறேன் 10 நிமிஷத்துலம்மா. அன்னைக்கே நம்ப முடியல உன்னை. யாருடான்னு பார்த்தா, உங்க பேர் என்னன்னு கேட்டா இமானுவேல் அப்படிமா. யாரும் இருக்கீங்களா இமானுவேல்னு? இமானுவேல்மா. அடா இமானுவேல், அடா இப்படி பேசுறது, டேய் அவ்வளவு கேவலமாக இருக்கும். இது போல் நிறைய பேரை நீங்களும் சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில். சந்திக்காமல் யாரும் இங்கே வந்து உட்காரல. நான் என்னமோ பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. நம்ம மனம் எவ்வளவு புண்படுதில்லை இதனால். இன்டெகிரிட்டி, ஒரு உண்மை இல்லாத, நீங்கள் வந்து முடியல 5 நிமிஷத்தில் வர்றேன்னு நீங்கள் முடியலன்னொன்னே திருப்பி ஒரு ஃபோன் அடித்து, சார் இதில் மாட்டிக்கிட்டே நான் மத்தியானத்துக்கு மேலே வருவேன், இல்லை சாயங்காலம் வருவேன், சொல்லுங்கள், அவனை நம்பலாம். அது நம்முடைய இருதயத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வருது. எவ்வளோ உண்மையாக இருக்கார், கரெக்டாக சொல்கிறார். சாயங்காலம் வர்றேன்னு சொன்னவர் சாயங்காலம் வந்துடுறார். இப்படி உண்மை தேசத்தில் உண்மையாக இருக்கிறவர்கள் அற்று போகிறார்கள் போட்டிருக்கு. அப்போ இவன் என்ன சொல்கிற டைப்பாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் பயன்படுத்துங்களேன். என்ன டைப்பாக இருப்பான் இவன்? போறேன்னு சொல்லிட்டு போகலை. அப்போ இவன் எப்படிப்பட்ட டைப்பாக இருப்பான்? துன்மார்க்கனை விடுங்க, கடினமான வார்த்தைகளை பேசி திட்டிடாதீங்க, விட்டுருங்க. இப்போ நம்ம சொன்ன கீழ்ப்படியாமன்னு விட்டுருங்க. எப்படி எதை சொல்லியாவது பாஸ்டர் நம்மளை விட்டுருவாரான்னு பார்க்குறீங்க? அவனை நம்ப முடியல. அவன் சொல்கிறான் வார்த்தை, வாயில லேசாக சிலர் சொல்லிடுவாங்க.
யாராவது புண்பட்டால் நான் அதுக்கு பொறுப்பல்ல. மார்க்கெட் ரிஸ்க்கு இதெல்லாம் லேசா சொல்லிடுறாங்க. அப்படியே நம்மளை நம்ப வச்சு ஃபோன் ஆஃப் பண்ண வச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் தான். நாம் அப்படி இருக்கலாகாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கலாகாது. நாம் சொன்னதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். முடியலன்னா திருப்பி சொல்லணும். இந்த மாதிரி நிலைமை இது இல்லைன்னு அந்த ஒரு இன்டெகிரிட்டி நம்ம ஃபெயில் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சூப்பராக இருக்கும். இப்போ நம் நிமித்தம் மற்றவர்கள் நம்பலாம். இந்த அப்பா நம்ப முடியுதா? இப்போது அடுத்த முறை அடுத்த நாள் போடான்னா இவனை கூப்பிட்டு போடான்னா அவன் போவேம்மா. ஆனால் போக மாட்டான். ஏன்னா நேற்று அப்படி தான் சொன்னான். டெய்லி என்ன செஞ்சிட்ருக்கான்? 2 நிமிஷத்தில் விட்டுறேன் சொல்லிகிட்டே இருக்கிறார். இந்த ஆளை நம்ப முடியுமா? அது மாதிரி தான் தன் தகப்பனுக்கு நம்பிக்கை என்ன செய்யாது, வராது. ஆனால் அந்த பையன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இதுதான் முடிக்கணும், இன்னும் முடிக்கலை. என்ன பிரச்சனைன்னா, நான் இருக்குது அவ்வளோ இருக்குது வருதே. அந்த பையன் செய்ததான அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. இவன் என்னாச்சு? பேசுங்க, நீங்களே பேசலாம். அப்போ எது நல்லது? இதில் அவன் மனஸ்தாபப்பட்டு திருப்பி வந்ததுனால அவனுக்கு கிடைச்ச லாபம் என்ன? ஐயோ திறங்கடா வாசலன்ட்டாரு. வாசலை திற அவனுக்குன்னு. இவன் போகிறேன் முடிக்கிறேன் ஒபே பண்ணுறேன், கீழ்ப்படுகிறேன், உங்களை சித்தத்தை செய்கிறேன் சொல்லிகிட்டே பாவத்தின் மேலே பாவம் செய்த பாவங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்குது. வாசல் பூட்டப்படுதில்ல. ஆண்டவர் சொன்ன ஊமையை எவ்வளோ கவனமாக நம்ம கவனிக்கணும். இப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, முடிக்கிறேன். இதுக்கப்புறம் வருவேன்னு சொன்னேன்ல, அந்த 32 அப்புறம் வர்றேன்னு சொன்னேன்ல, ஒரு நிமிஷத்தில் வந்து முடிச்சிடறேன் பாருங்க. எப்போ? மத்தேயு 21:31. சரி, அது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒன்று வருவேன்னு சொன்னேன்ல, அது என்னது? இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். என்ன அர்த்தம்னா, டேய், நீங்க யோவான் கொடுத்த ஸ்நானத்தை நீங்க விசுவாசிக்கல, வேத வாக்கியங்களை விசுவாசிக்கல, நீங்க போறேன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஆக்ஷன்ல என்ன செய்றீங்க? நீங்க எதையும் செய்யறதில்ல. எதுன்னே தெரியாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கான டீச்சிங்ல கொஞ்சம் கூட கிடைக்கல இந்த ஆயக்காரர்களுக்கு, வேசிகளுக்கு, இவனுங்களுக்கு. அவன்கிட்ட கொஞ்சோண்டு லைட்டா சொன்ன மாத்திரத்துல டப்புன்னு விசுவாசித்துட்டான், டப்புன்னு நம்பிட்டான். ஹல்லேலூயா! அப்படியே நம்பிட்டு படபடன்னு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். நான் எதிர்பார்த்தது கொடுத்துட்டான், பட்டுன்னு உள்ள போயிட்டான். உங்களுக்கு முன்னால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார். விளங்கிருச்சா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேத பாரகருங்கிறீங்க, வேத பண்டிகருங்கிறீங்க, பைபிளில் 300 தரம் கரைச்சி குடித்தேன்னு சொல்கிறீங்க, அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க. ஞானஸ்நானம் இடுறான்னா, யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் இது சரியா தப்பான்னா? அது எப்படி? அவர் எவ்வளவு தொட்டி எடுத்தார்? அவர் ஆற்றுல கொடுத்தாரா, அல்லது அவர் நதியில் கொடுத்தாரா? அது தண்ணியா, இல்லை எத்தனாலா, இல்லை பெட்ரோலா, இல்லை டீசலா? இப்படியே போட்டு உன் மூளையை குழப்பி அது தேவனிடத்துல வந்ததா இல்லை இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்கடா. பரலோகம் உங்களுக்கு அடைபட்டு போகுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஸ்ட்ராங்கான இத்தனை வருஷக்கணக்கான உபதேசங்கள் இவனுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. யாருக்கு தெரியாது? ஆயக்காரனுக்கு தெரியாது, வேசிகளுக்கு தெரியாது. பாவம், அவங்க முழுக்க பாவம் செஞ்சு குப்பையா வண்டியா பாவத்தில் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்க. லேசா சொன்ன உடனே படார்னு தூக்கி போட்டு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஏசையா நான் பாவின்னு சொல்லி வந்துட்டானே, படக்குன்னு பரலோகம் திறந்துருச்சு. உங்களுக்கு வெக்கமா தோணலையான்னு கேட்டார் மாதிரி இருந்தது. அவங்கள வெக்கப்படுத்துறதுக்கு பேசின வார்த்தை இது, அந்த உபதேசம், இந்த ஓமை. உங்களுக்கு பின்னணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பின்னணி இப்போ உங்களுக்கு விளங்கும். நீங்கள் நீண்ட அங்கி போட்டிருக்கிறீங்க, அதுங்கிறீங்க, சுண்டு விரலால் கூட என்ன செய்ய மாட்டீங்க,
தொட மாட்டீங்க, சட்டம் பேசுகிறீங்க, என்னையை கொலை பண்ணணும்னு பார்க்குறீங்க, தீர்க்கதரிசிகளை கொலை செய்யணும்னு பார்க்குறீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது, சர்ச் பாலிட்டிக்ஸ் இருக்குது. நான் இவன், நீ இவன், அவன் ஜென்ரல் செக்ரட்டரி, இவன் ட்ரெஷரரி, இவன் வந்து செவத்தில் தொங்குறவன், அவன் செவத்தில் ஏறி ஊய்க்கிறவன், இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் வச்சுருக்கீங்கடா. உங்களுக்கு உபதேசம் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு? ஆயக்காரர்கள் பாவிகளுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. லேசா சொல்லப்பட்டது. வரீங்களான்னு கேட்டேன், அவ்வளோதான். ஐயோ, அந்த அம்மா சொன்னுச்சுல்ல, சமாரியர்கள் யூதர்கள் சமாரியர்களோட கலக்க மாட்டார்கள்னு லேசா ஒரு வார்த்தை சொன்னேன். அம்மா தண்ணி குடுமான்னு கேட்டேன். அடேங்கப்பா, நீர் தீர்க்கதரிசி மேசியாவோட பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாவிகளும் இன்னைக்கு இவங்கெல்லாம் பரலோகத்தில் நிரப்புறதுக்கு காரணமே இதாண்டான்னார். இவனுங்களுக்கு இருக்க கீழ்ப்படிதல் உங்களுக்கு இல்லை. இப்படி கீழ்ப்படுகிறவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறான். தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படிக்கு போட்டிருக்கு. அப்போ அவங்க கேட்டாங்க, நாங்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கேற்ற கிரியைகள். இவங்க ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்க மறுத்தானுங்க, பரலோகம் அடைபட்டது. ஆயக்காரர்கள், வேசிகள், தேவகுமாரனாகிய கர்த்தாவே இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோன்னே டவால் இப்படி. ஸோ நம்முடைய கீழ்ப்படிதல் தேவ சித்தத்தை செய்ய வைக்கும். நம்முடைய கீழ்ப்படியாமை வாசலை அடைக்க வைக்கும். ஸோ எது முக்கியம்? காஸ்பல் டிமாண்ட் இஸ் ஒபீடியன்ஸ். அல்லேலூயா. எதிர்த்து நின்னது போதும், எதிர்த்து நின்னது போதும், எதிர்த்து நின்னது போதும், ரெண்டகம் பண்ணது போதும், முரட்டாட்டம் பண்ணது போதும், ஊர் பூரா அலைஞ்சி திரிஞ்சது போதும். வானத்துக்கு கண்கள் இருக்கிறது, பூமிக்கு கால் படுது, எல்லாம் ரெக்கார்டாகி அதுக்கு சென்சர்ஸ் இருக்கும் போல் இருக்குது பூமிக்கு. அவ்வளவு ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் க்ளீனாக சப்மிட் பண்ணோம். சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. தேவனுக்கு சப்மிட் பண்ணுறது ஈஸி இல்லையோ? ஆகவே நான் பயமுறுத்த பேசவில்லை. நாம் நீதிமான்களாய் சத்தியத்தை கை கொண்டு தேவ பக்தியோடும் பயத்தோடும் நடப்போமானால் வாசல் தானாக திறக்குமே. இவ்வளவு உபதேசங்கள் தேவையில்லைன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் உள்ளே போயிட்டாங்க ஆயக்காரர்களும் வேசிகளும். உங்களுக்கு விளங்கிருச்சா? இப்போ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? இன்னைக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம் நம்ம. அல்லேலூயா. ஒரு சின்ன 1 மினிட் அர்ப்பணிப்போடு நம்ம போகலாம். தேவரீர், நான் சபைக்குள்ளே வந்தது பெருசு இல்லை. அன்னைக்கு உம்மை நியாயாதிபதியாய் பார்த்து உம்முடைய வார்த்தையை கேட்டு நடுங்கிறதுக்கு முன்னால் இப்போ நான் நடுங்கட்டும். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? அவருடைய சித்தம் இந்த செய்தி அவருடைய சித்தம் இல்லை என்று சொன்னால் தேவன் என்னை இப்படி நடத்த மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு இப்படி நடத்துறதுனால அவர் சித்தம் இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே கொஞ்சம் இருதயம் உடைஞ்சி நம்ம மனம் திரும்பி வரும்போது செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு. இனி பாவம் செய்யாதே. வந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ செய்தது குற்றம் உண்மைதான், உன்மேல் கல்லெறிய வேணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி வந்தது உண்மைதான். ஆனால் நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன். காரணம், அந்த அம்மா உள்ளத்தில் மனம் திரும்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எழுதப்படலை, எனக்கு தெரியவும் தெரியாது. இட் இஸ் ஒன்லி மை கெஸ் ஒர்க். கெஸ் பண்ணுறேன். அந்த மகள் அழுது கொண்டிருந்தாள். ஐயோ, என் உயிர் போகுமே இன்னைக்கு. இரக்கமுள்ள தகப்பன், இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பயம் வரலாம். ஆனால் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இரக்கமுள்ள தகப்பன், இரக்கமுள்ள தெய்வம் மனம் திரும்பி வந்துட்டா ஒன்று கூட ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாரே, இவரை போல நல்ல தெய்வம் உண்டா? இனி பாவம் செய்ய, இனி போகாதே, இனி அந்த தொழிலுக்கு போகாதே. ஸ்டாப் தட் பிஸ்னஸ். இங்கே சிலருக்கு அந்த வார்த்தை நேரடியாய் வருகிறது. ஸ்டாப் தட்
business. In the name of Jesus Christ, stop that business. You are pardoned. நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறாய். நானும் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. பட் let me suggest one thing. Let me advise you. Stop that business. அந்த பிசினஸை விட்டுவிடு. அது உன்னை மறுபடியும் பாவத்துக்கு இழுத்து செல்லும். அந்த ஆகாமிய கூடாரங்களை விட்டுவிடு. அந்த மகளை பார்த்து சொல்லியிருப்பார், நீ மறுபடியும் அந்த கூடாரங்களுக்குள் போகாதே. உன் வியாபாரத்தை தொடங்குவாய், பரலோகம் உனக்கு பூட்டப்படும். மறுபடியும் நான் மன்னித்தும் கூட நீ நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். நல்லா கரெக்ட் தானே? அந்த அம்மா திரும்பி விபச்சார தொழிலுக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? நீங்க சொல்லுங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சது? மன்னிப்பு கிடைச்சது. மன்னிக்கப்பட்டும் கூட திருப்பி அந்த தொழிலுக்கு போனாங்கன்னா திருப்பி இன்னொரு முறை மன்னிப்பு கிடைக்குமா? தெரியலையே. ஒருவேளை செத்து போயிட்டாங்கன்னா நரகத்தில் போய் கால் வைக்கணுமே. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முறை மன்னித்தும் கூட நரகத்துக்கு போன மகள் என்று சொல்லுவார்களே. ஐயோ ஐயோ, அதை கருதிதான், மனதில் கருதி கர்த்தர் சொன்னார், ஸ்டாப் தட் பிஸ்னஸ், டோன்ட் கோ. இனி பாவம் செய்யாதே, பிழைச்சிட்டு போனார். இன்னைக்கு ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலாக இருக்கலாம், பயங்கரமான ஆலோசனையாக இருக்கலாம், தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு லாஸ்ட் சான்ஸாக இருக்கலாம், கடைசி தருணமாக கூட மாறிவிடலாம். டோன்ட் கோ. தேவ சித்தத்தைக்கு விரோதமாய் நிற்காதே. ஸ்டாப் தட் பிசினஸ். இந்த பலிபீடத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது அல்லவா? தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை லார்ட். அடுத்த வாரத்திலிருந்து சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நான் தொடுவேன் என்று நினைத்தேன், முடியல. கர்த்தர் நம்மோடு பேசட்டும். அன்று நியாயத்தீர்ப்பு நாளில் பேசுவதை பார்க்கலும் இன்று நம்மோடு பேசுகிறது நமக்கு லாபம். ஹல்லேலூயா. அங்கே நம்ம ரொம்ப பேச மாட்டார், சாட்சிகளை எழுப்புவார், கூப்பிடுவார். உயர இருக்கும் வானத்தையும் பூமி தாழ இருக்கும் பூமியையும் கூப்பிட்டு நீங்க பேசினா பொய் சொல்லுவீங்க, அதுக்கு சொன்னா உண்மையா சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டுருவார். கம்ப்ளீட்டா உண்மையை சொல்லி கக்கி விட்டுரும். அது தப்பிச்சு கொள்ள முடியாதே. இன்றைக்கு தப்பலாம், அன்றைக்கு தப்ப முடியாது அல்லவா? தேவன் எதற்காக இப்படி பேசுகிறார்? நம்மிடத்தில் அவர் கொண்ட பைத்தியக்காரத்தனமான அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் நம்முடைய ஆத்துமாவை சொல்லி முடியாத, வார்த்தையில் விவரித்து சொல்லி முடியாத அளவுக்கு அவர் நேசிப்பதனால் மாத்திரமே அசுத்தங்களுக்கு போக வேண்டாம். தேவ ஜனமே, நீங்களும் நானும் அசுத்தங்களுக்கோ, மோக இச்சைகளுக்கோ, துரிச்சைகளுக்கோ, அக்கிரம செயல்களுக்கோ, வட்டியை கொடுக்கிறதுக்கோ, பணத்தை திருடுகிறதற்கோ, பொய் சொல்லுகிறதற்கோ முற்படாதிருங்கள். முற்படாதிருப்போமாக. தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். தாமதங்கள் அதற்கு அறிகுறி. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷம். பழைய காரியங்களை நான் மறந்தே போவேன் என்று சொல்லுகிறாரே. ஆண்டவரே, ஒரு அர்ப்பணிப்பு பண்ணலாமா? உண்மையாய் நான் யாரையும் பார்த்து நீங்கள் ஜெபிக்கிறத வச்சு இவன் பாவி அவன் நல்லவன் நான் சொல்றதுக்கு நான் இல்லவே இல்லை. தேவனாக்கும் உள்ளத்தை பார்க்கிறார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் என்று சொல்லி நாம் கதரும் போது, ஐயா ஸ்தோத்திரம், இனி அந்த பிஸ்னஸுக்கு போக மாட்டேன், இனி அந்த இடத்திற்கு போக மாட்டேன், இனி அந்த இடத்துக்கு என் கால்கள் போகாது, பூமி சொல்லுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், வானம் என்னை குறித்து தப்பாய் சொல்லுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்லட்டும், என்னுடைய கால்கள் வீட்டுக்கு போச்சு, வேலைக்கு போச்சு, சர்ச்சுக்கு போச்சு, அப்படி மாத்திரம் சொல்லட்டும். குட்டி கழிச்சு இது 3 தான் வருதுன்னு சொல்லட்டும். இல்லை கடைக்கு போயிட்டு வந்துட்டான்னு சொல்லட்டும். தப்பான இடங்களுக்கு போனான் என்று சொல்லக்கூடாது. அதுக்கு வேலை கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் யாருக்கு தெரியும், ஒருவேளை என்னுடைய கடைசி சான்ஸாக கூட இருக்கலாமே. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. மகிமை எடுத்துக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம்.
உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்ப ஜெபிக்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 கைகளையும் உயர்த்தி வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா, உயிர்த்தெழுந்த மகாராஜாவும் நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே ஆமென். அவர் செய்த ஜோரான ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தர் தமது முகப்பிரகாசத்தை உங்கள் மேல் வீச பண்ணுவாராக. கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருப்பாராக. தேவ சித்தம் செய்து மகிமையாய் கர்த்தருடைய சமூகத்திலே பிரவேசிப்பீர்களாக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென்.